இப்ப நம்ம முகல்ஸ் அப்படின்றதுல வந்து அரசர்கள் பார்த்தோம் இல்லையா? யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்றது. இந்த ஆட்சி வந்து தொடங்குனது பாபர் அப்படின்னு பார்த்தோம். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். அக்பரோட பையன் தான் ஹுமாயூன், ஹுமாயூனோட பையன் தான் பாபரோட பையன் தான் ஹுமாயூன், ஹுமாயூனோட பையன் அக்பர், அக்பரோட பையன் ஷாஜஹான், அவங்களோட பையன் தான் ஆர்டர் பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து வரவங்க அவங்களோட பையன். ஓகேவா? பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். அவங்களுக்கு அடுத்து வரவங்க அவங்களோட பையன் தான் வருவாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப வந்து என்னன்னா இவங்களை பத்தி நம்ம வந்து ஓரளவுக்கு டீட்டெயில்டா பார்த்துட்டோம். இப்ப பாபர்னா என்ன பண்ணாரு? ஒரு 3 போர் பார்த்தோமா? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நார்மலா வேற ஒரு ஊர்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க போய் அழைப்பு விடுத்ததுனாலதான் நம்ம இங்க வந்து ஆஹ் ஆட்சி வந்து பிடிச்சிருப்பாங்க அப்படின்றத பார்த்தோம். அடுத்து ஹுமாயூன் வந்து ஒரு இயற்கை பிரியரா இருப்பாரு. அவர் வந்து அதிகமா ஆட்சியில வந்து கவனம் செலுத்தல. பிளஸ் சூர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷா வந்து இவர்தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு? தோற்கடிச்சு அவரோட ஆட்சி வந்து நிறுவிருப்பாரு அப்படின்றத பார்த்திருப்போம். அடுத்து அக்பர் வந்து சிறந்த அரசர், அவர் நிறைய பண்ணாருன்றத பார்த்தோம். ஜஹாங்கீர் அப்படின்றவங்களும் அவங்கதான் ஆங்கிலேயர்களுக்கு வந்து என்ட்ரி பாஸ் மாதிரி நீங்க வந்து சூரத்ல நாங்க இந்த மாதிரி வணிகம் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமஸ் ரோ வந்து கேட்கும் போது ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணவர் வந்து இந்த ஜஹாங்கீர் தான் அப்படின்னு பார்த்தோம். ஷாஜஹான் அப்படின்றவங்க வந்து இந்த கட்டிடக்கலையில சிறந்து விளங்கி இருப்பாங்கன்றத பார்த்திருப்போம். இவங்களோட பீரியட்ல தான் முகல்ஸ் வந்து உச்ச நிலையில இருந்திருப்பாங்கன்றத பார்த்தோம். அவுரங்கசீப் அப்படின்னா மதம், அந்த மத கொள்கையில வந்து ரொம்ப தீவிரமா இருப்பாரு. முஸ்லிம்ஸ்க்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருன்ற மாதிரி பார்த்திருப்போம். அப்புறம் இவர் இந்த ஜெசியா வரிய மீண்டும் விதித்தவர் அப்படின்றதெல்லாம் பார்த்திருப்போம். இவரோட பீரியட்ல தான் லாஸ்டா அந்த பேரரசர் அப்படின்னா அது வந்து இவர் தான் முகல்ஸ்ல லாஸ்ட். இப்ப இங்கேயும் வந்து இதே தான் பார்ப்போம். ஆனா ஒரு சில விஷயங்களை என்ன பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா பார்ப்போம். ஓகேவா? இதுதான் இந்த லெசன்ல ஃபுல்லா இவ்வளவு பெருசு இருக்கு இல்லையா? இதுல இவங்களதான் நம்ம திரும்பி திரும்பி பார்க்க போறோம். பாருங்க, அறிமுகத்துல இந்தியாவின் மீது மேற்கு அதுக்கப்புறம் வடமேற்கு திசைகளில் இருந்து மகா அலெக்சாண்டர் காலம் தொடங்கி நூற்றாண்டுகளின் ஊடாக பல முறை படையெடுப்புகள் நடைபெற்றுள்ளன. வட இந்தியாவின் பல பகுதிகள் இந்தோ ஆஹ் கிரேக்கர்கள், சாகர்கள், குஷானர்கள், ஆப்கானியர்கள் போன்ற அந்நியர்களால் ஆளப்பட்டுள்ளன. மங்கோலிய செங்கிஸ்கான், துருக்கிய தைமூர் ஆகியோரின் வழித்தோன்றல்களான நான் சொன்னேன் இல்லையா? மங்கோலிய வம்சத்துல அந்த செங்கிஸ்கான் வம்சத்தை சேர்ந்தவராகவும் துருக்கிய தைமூர் வம்சத்தை சேர்ந்தவராகவும் இவர் இருப்பாரு அப்படின்றத சொல்லியிருப்பேன். சோ இவங்க அவங்களுடைய வழித்தோன்றலாதான் யாரு? முகலாயர் வந்து வருவாங்க. அந்த பேரரசு வந்து 3 நூற்றாண்டுகளுக்கு மேலாக வந்து என்ன பண்றாங்க? நம்மள வந்து ஆட்சி செய்யறாங்க. ஆனால் அவர்களை நம் அந்நிய தேசங்களை சார்ந்த ஆட்சியாளர்களாக கருதவில்லை. மாறாக நம் நாட்டை சேர்ந்த அரச வம்சங்களாகவே வந்து கருதுறோம்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஆஹ் ராஜாக்கள் வந்து நம்மள ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. யாருக்கு முன்னாடினா இவங்களுக்கு முன்னாடி இந்த டெல்லி சுல்தான்ஸ் வருவாங்க, முகலாயர்கள் வருவாங்க, குப்தர்கள் வருவாங்க. இந்த மாதிரி வெளி வெளி இடத்துல இருந்து வந்தாலுமே இவங்களை வந்து நம்ம என்னன்னா வேற ஒருத்தவங்களா கருதல. ஓகேவா? நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தான் இவங்களும் அப்படின்ற மாதிரி நம்ம நாட்டை சேர்ந்தவங்க நம்மள ஆட்சி செஞ்சாங்கன்ற மாதிரி கருதிட்டோம். ஆனா வெளியில இருந்து வந்த இந்த ஆங்கிலேயர்கள், போர்ச்சுகீசியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? இவங்களை மட்டும்தான் நம்ம வந்து அந்நிய படையெடுப்பு அப்படின்ற அந்நியர்களுடைய ஆக்கிரமிப்புன்ற மாதிரி நம்ம அவங்களதான் சொல்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முகலாய பேரரசை நிறுவியவர் யாருன்னா பாபர். 1526 பானிபட் போர் நடக்கும். அதுல யார் யார் இருப்பாங்க? பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்குமா? இல்ல பாபர் வந்து வின் பண்ணிடுவாரு. நம்மளாடி சொல்லியிருக்க ஞாபகம் இருக்குல்ல? இப்ராஹிம் லோடியினுடைய மாமனாரும் வங்காள ஆளுநரும் போயிட்டு என்ன பண்ணுவாங்க? ரெண்டுமே ஒரே ஆள் தான், மீர்ஜாஃபார்னு சொல்லு. அவர் வந்து என்ன பண்ணுவாரு? போயிட்டு இந்த மாதிரி வாங்க, நீங்க படையெடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவர் வந்து தோற்கடிச்சிருவாங்க. தோற்கடிச்சிட்டோனையும் அந்த மீர் ஜஃபாரையும் என்ன பண்ணிடுவாங்க? ஆட்சியாளரா நியமிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்திருப்போம்ல. சோ இப்ராஹிம் லோடி என்ன பண்ணிடுவாங்கன்னா தோற்கடிப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லோடி வம்சத்துல இருந்த இப்ராஹிம் லோடி தோற்கடிச்ச உடனே பாபர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஆட்சியை பிடிப்பாரு. இவ்வாறு வந்து இந்தியாவின் ஒரு புதிய சகாப்தம், ஒரு புதிய பேரரசு வந்து தொடங்குச்சு. 1526 முதல் 57 வரைக்கும். 57னா பெரும்புரட்சி பார்ப்போம்ல. 57ல வந்து இரண்டாம் பகதூர் ஷா டெல்லியில வந்து இனிமே இவர்தான் எங்களுக்கு அரசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? 10th ஒரு லெசன் நடத்தும் போது நான் இந்த பாயிண்ட் சொன்னேன். அப்ப அது வரைக்குமே முகலாய பேரரசு வந்து இருந்திருக்காங்க. 1526 இருந்து பானிபட் போர், ஃபர்ஸ்ட் பானிபட் போர்ல இருந்து பெரும்புரட்சி நடக்கும்ல 1857, இது வரைக்குமே இருந்தவங்க யாருன்னா முகல்ஸ் தான் அப்படின்னு பாக்குறோம். முகலாய வம்சத்தை சேர்ந்த 6 முக்கிய அரசர்கள் யாருன்னு பாருங்க. பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த ஆர்டர்ல தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்திய வரலாற்றில் வந்து தங்கள் தடங்களை வந்து பதிச்சிருக்காங்க. 1707ல அவுரங்கசீப்பின் மறைவை தொடர்ந்து பேரரசு வீழ்ச்சியடைந்தது. இப்ப 1526ல பாபர் வராரா, இவர் வந்து ஒரு திறமையான அரசரா இருக்காரு, எல்லாரையுமே அடக்கிடுறாரு. இதுக்கப்புறம் வந்து ஹுமாயூன் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அக்பர் பெஸ்டா இருக்காரு, சீக்கிரம் ஆட்சிக்கு வந்துடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேல என்ன பண்றாருன்னா ஆட்சி பண்றாரு. அதனால வந்து நிறைய வந்து நிறுத்தி நிதானமா அந்த அவங்களோட எல்லைகளை நல்லா விரிவுபடுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஜஹாங்கீர் வந்து என்னன்னா கொஞ்சம் டம்மியா இருந்தாலும் ஆனா ஓகே நல்லா தான் ஆட்சி பண்ணாரு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஷாஜகான் கட்டிடக்கலையில பெஸ்டா இருந்தாரு, அவரும் நல்லா ஆட்சி பண்ணாரு. அவுரங்கசீப்பும் அந்த மாதிரி தான் நல்லா ஆட்சி பண்ணியிருப்பாரு. அவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் அவ்வளோக்கா திறமையானவங்களா இருந்திருக்க மாட்டாங்க. அதனால இவங்களோட ஆட்சி என்ன ஆச்சுன்னா சரியா தொடங்குச்சு. முகலாயர்கள்ல வந்து ஆஹ் லாஸ்ட் பேரரசர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம அவுரங்கசீப் சொன்னோம். லாஸ்ட் அரசர்னா 2ஆம் பகதூர் ஷா. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்க, ஆஹ் 1707க்கு அப்புறமா இவங்களோட ஆட்சி என்ன பண்ணுச்சு சரியா தொடங்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்றாலும் 1707ல இருந்து 1857 வரைக்குமே என்ன பண்ணிருக்காங்க, முகலாய அரசு பேரளவுக்கு ஒரு அரசாக இயங்கி வந்தது. 1½ நூற்றாண்டுக்கு பின்னதுக்கு அப்புறமா 1857 ஒரு பெருங்கிளர்ச்சிக்கு பின், அதான் சொன்ன இல்லையா பெருங்கிளர்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அரசியல் அதிகாரம் ஆங்கிலேயரினுடைய அரசு அந்த அரசியரினுடைய கைவசமான போது ஆட்சி ஆங்கிலேயரினுடைய கைகளுக்கு சென்றது. முகலாய பேரரசு அதனுடைய அதிகாரத்தின் உச்சத்தில் வந்து ஆப்கானிஸ்தானில் இருந்த வங்காளம் வரையிலும், காஷ்மீர் முதல் தெற்கே தமிழகம் வரையிலும் பறந்து விரிந்திருந்துச்சு. இந்தியா முழுவதிலும் மையப்படுத்தப்பட்ட சீரான நிர்வாக அமைப்பை முகலாயர்கள் உருவாக்கி இருந்தாங்க. முகலாயர்கள் குறிப்பாக அக்பர் வந்து இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒரே நாட்டினராக வந்து ஒருங்கிணைத்து ஒரு கூட்டு தேசிய அடையாள அரசியலை வந்து உருவாக்கிறார். மேலும் இந்தியாவை வந்து செழுமைப்படுத்திய மகத்தான அந்த கலை, கட்டிடக்கலை, இலக்கியம், பாரம்பரியத்தை வந்து நிறைய வந்து இவங்க விட்டுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒரே இவங்கெல்லாம் ஒரே நாடுதான் அப்படின்ற மாதிரி நடத்துனது யாருன்னு கேட்டாங்கன்னா அக்பர். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாபர் பார்க்க போறோம். எப்படி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய ஆசியால உஸ்பெக்குகள் அப்படின்ற துருக்கி இன குழுக்கள் இவங்க வந்து சாபாவி, அதுக்கப்புறம் ஈரானை வந்து ஆட்சி செய்த அரச வம்சத்தினர். அதுக்கப்புறம் ஷியா முஸ்லிம் பிரிவை வந்து ஆதரிச்சிருக்காங்க. அடுத்து வந்து என்னன்னா உதுமானிய துருக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து சன்னி முஸ்லிம். முஸ்லிம்ஸ்ல 2 பிரிவா இருப்பாங்க. ஒன்னு ஷியா முஸ்லிம், இன்னொன்னு வந்து சன்னி முஸ்லிம். ஓகேவா? இதுல சபாவி அப்படின்றவங்க வந்து என்னன்னா ஷியா முஸ்லிம் பிரிவை சேர்ந்தவங்க இருக்காங்க. உதுமானிய துருக்கியர் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களை வந்து என்னன்னா சன்னி முஸ்லிம் சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உஸ்பெக்குகள். இந்த மாதிரி 3ஆ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த இடத்துல பிரிஞ்சிருக்காங்க. ஆகியோரிடையே நடைபெற்ற மேலாதிக்கத்துக்கான போட்டி வந்து சாமர்கண்ட் அந்த பகுதியினுடைய அரசரான பாபரை, சாமர்கண்டினுடைய அரசர் வந்து பாபர் இருக்கார் இல்லையா, அவர் தனது வாழ்க்கையின் வளத்துக்கான வாய்ப்புகளை வேறு இடங்களில் தேடி செல்ல கட்டாயப்படுத்தியது. வரலாற்று ரீதியாக மத்திய ஆசிய நாடுகள் வந்து பட்டுப்பாதை வழியாக, அதாவது அந்த அவர் இந்தியாவுக்கு வந்தார் இல்லையா, அந்த ரூட்டை வந்து அந்த வழியை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பட்டுப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டுப்பாதை வழியாக தான் இந்தியாவோடு செய்த வணிகம் அவர் செல்ல விரும்பிய இடத்தை பற்றி, அதாவது இந்தியா அப்படின்ற தேவையான தகவலை அவருக்கு வழங்கியது. அப்புறம் 1.25 நூற்றாண்டுக்கு முன்னர் தைமூர் இருக்காங்க இல்லையா, தைமூர் வந்து நம்ம மேல படையெடுத்து வந்திருப்பாங்க. இவங்களோட தாத்தா வம்சம் தானே தைமூர். சோ அந்த இதுவுமே இவங்களுக்கு வந்து நினைவு வரும். செய்ததை மீண்டும் செய்ய வேண்டும் என கனவு கண்டு கொண்டிருந்த பாபர் டெல்லி சுல்தானியம் அரசியல் ரீதியாக சிதைவுற்றதை கண்டு 1726 டெல்லியை தலைநகராக கொண்டு முகலாய பேரரசை நிறுவுவதில் வெற்றி பெற்றுட்டாரு. அப்புறம் பாபர் வந்து 11 வயது சிறுவனாக தனது தந்தையிடமிருந்து சாமர்கண்ட், அதாவது தற்போது உஸ்பெகிஸ்தானில் உள்ள ஒரு நகரம் தான் இந்த சாமர்கண்ட். ஓகேவா? நம்ம அங்க உஸ்பெகிஸ்தான் அப்படின்னே பார்த்திருப்போம். ஆனா இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமர்கண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாமர்கண்ட் அந்த நகரத்தை வந்து இவங்களுக்கு 11 வயசா இருக்கும் போது கிடைக்குது. அதுக்கப்புறமா வந்து மரபுரிமை சொத்தாக வந்து பெறாரு. எதிரிகளின் சூழப்பட்ட நிலையில் அரியணை இழந்த அவர் விரைவில் அதை வந்து என்ன பண்ணாங்க, மீட்டுட்டாங்க. ஆனால் ஈரானில் வலிமை வாய்ந்த சாபாவின் ஆட்சி வந்து நடத்தினாலும் மத்திய ஆசியாவில் உஸ்பெக்குகள் இருந்ததினாலும் தனக்கான ஒரு பேரரசை தென்கிழக்கு இந்தியாவில் தான் அமைக்க முடியும் என இவர் வந்து உணர்றாரு. தைமூர் வம்சத்தை சேர்ந்தவர் ஆகியால் பஞ்சாப் மீது அவருக்கு ஒரு கண் இருந்தது. அவர் வந்து மோஸ்டா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இவர் இந்த பாபர் இருக்கார்ல, அவர் இந்தியாவையே ஆட்சி செய்யணும்னு நினைக்கல. அந்த பஞ்சாப் வரைக்கும் போயிட்டா போதுன்றதுதான் அவருடைய எண்ணமா இருந்துச்சு. ஆனா ஏனெனில் முன்பு பஞ்சாபின் ஒரு பகுதி தைமூரின் ஆள்கைக்குள் இருந்துச்சாமா. 1519 to 1524 இடையே இவர் பேரா, சியால்கோட், லாகூர் ஆகியவற்றின் மீது படையெடுத்து
இந்துஸ்தானை வந்து கைப்பற்றும் உறுதியான எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தினார். இந்துஸ்தானினுடைய அரசியல் சூழலும் அவருடைய துணிச்சலான நடவடிக்கைகளுக்கு சாதகமாக இருந்தது. காபூல், கஜ்னி ஆகியவற்றை கைப்பற்றிய பாபர் சிந்து நதியை வந்து கடந்து ஒரு சிறிய அரசை வந்து ஏற்படுத்தினார். இந்தியாவின் மீது படையெடுப்பதற்கான காலமும் கனிந்தது. லோடி வம்சத்தை சேர்ந்த டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடி தன் நாட்டை விரிவுபடுத்த மேற்கொண்ட முயற்சிகள் ஆப்கானியர், ராஜபுத்திரர் ஆகியோருடைய அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்த இப்ராஹிம் லோடி மேல ஏன் எல்லாரும் கோவமா இருந்தாங்கன்னா, அவர் நாட்டை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியை வந்து மேற்கொள்றாரு. சோ அதனால அவங்க மேல எல்லாம் கோவமா இருக்காங்க போல. அப்புறம் யார் யார் இருப்பாங்க? ஆப்கானியர், இந்த ராஜபுத்திரர் எல்லாருமே இந்த இப்ராஹிம் லோடி மேல கோவமா இருக்காங்க. பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து வர வேண்டும் என இவங்களே போய் என்ன பண்றாங்கன்னா வேண்டுகோள் விடுக்கிறாங்க. இப்ராஹிம் லோடியின் எதிரியான தௌலத் கான் லோடியாலும் அப்புறம் மேவாரினுடைய ராஜபுத்திர அரசர்கள் கூட்டமைப்பின் தலைவரான ராணா சங்கா நம்ம பார்த்திருக்கோம்ல, 3 போர் வந்து இவர் மேற்கொள்வாரு அப்படின்னு பாக்குறப்ப இந்த கன்வா போர் இங்க பாருங்க ராணா சங்காக்கும் பிளஸ் பாபருக்கும் தான் நடந்திருக்கும். இதுல இந்த ராணா சங்கா பாபர் கூட போட்டி போட்டிருக்காரு. ஆனா ஸ்டார்டிங்ல இந்த ராணா சங்காவே போயிட்டு நீங்க வாங்க எங்க மேல படையெடுத்துட்டு எங்க மேலனா இந்த இப்ராஹிம்களுடைய மேல நீங்க படையெடுத்து வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப 2 பேர் போய் கூப்பிட்டுருக்காங்க. ஒண்ணு தௌலத் கான் லோடி, இன்னொன்னு வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் ராணா சங்கா. இவங்க 2 பேருமே போயிட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தபோது முதலில் தனக்கு உதவி செய்வதாக கூறி வந்து பின் பழிவாங்கிய தௌலத் கான் லோடியினுடைய படைகளை வந்து லாகூரில் வென்றார். ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம தௌலத் கான் லோடியும் ராணா சங்கா 2 பேர் வராங்களா? இப்போ இந்த 2 பேருமே கூப்பிட்டதுக்கு அப்புறமா யோசிக்கிறாங்க, 3வது மனுஷனை நம்ம ஏன்டா கூப்பிட்டோம்? ஒருவேளை அவங்க வந்து இங்க ஆட்சி கைப்பற்றினா நம்ம என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள எழுது. ஓகேவா? அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஆஹ் இப்ப வர சொன்ன தௌலத் கான் லோடியே அவர் என்ட்ராவதுக்கு முன்னாடியே 1925 என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிட்டு அவர் கூட போர் போடுறாரு. லாகூர்லயே அவர் தோற்கடிச்சிட்டு தான் என்ன பண்றாங்கன்னா அவர் என்ட்ரே ஆகுறாங்க. யாரு? பாபர் படை. அப்ப வந்துட்டு 25ல தோற்கடிச்சிட்டாங்களா? 26ல தான் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் பானிபட் போர் இப்ராஹிம் லோடி வெர்சஸ் பாபர். அதுல பாபர் வின் பண்ணிட்டாரு. 26ல அதை முடிச்ச உடனே 27ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணா சங்கா திரும்பி வராரு. நான் உன்னை கூப்பிட்டேன் தான், ஆனாலும் நீ எங்க நாட்டை வந்து ஆட்சி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராணா சங்கம் திரும்பி என்ன பண்றாரு? போர் வைக்கிறாரு. அது எப்ப அப்படின்னு பாத்தீங்க, அது வந்து கன்வா போர் 1527 நடந்திருக்குமா? அடுத்து சந்தேரி போர் 1528, அடுத்து 29ல என்னது? காக்ரா போர் நடந்திருக்குமா? சோ 3 போர் முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணிடுவாரு? இறந்துருவாரு. இதுதான் அவரோட ஸ்டோரி. இதுல பாருங்க லாகூர்ல வந்து இந்த தௌலத் கான் லோடி கூட மோதி இருக்காரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து முதலாம் பானிபட் போர். இது வந்து என்னன்னா ஏப்ரல் மாசம் 21. ஓகேவா? இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பானிபட் போர் டேட் நம்ம இங்கதான் பாக்குறோம். ஏப்ரல் 21. ஓகேவா? இதன் பின்னர் பாபர் லோடியால் ஆளப்பட்ட பஞ்சாபை நோக்கி திரும்பினாரு. பல படையெடுப்புகளுக்கு பின்னர் பாபர் வந்து இப்ராஹிம் லோடியினுடைய பெரும் படையை எண்ணிக்கையில் குறைவானது. அதாவது பாபரோட படை இருக்கு இல்லையா? இவங்க எண்ணிக்கையில வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. ஆனா இப்ராஹிம் லோடியோட படை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க. ஆனாலும் இவங்க தைரியமா மோதுறாங்க. ஏன் அப்படின்னா பாபர் கிட்ட என்ன இருந்துச்சு? அவங்க கிட்ட வந்து பீரங்கி வந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு பீரங்கியை அறிமுகப்படுத்தினவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாபர் தான். ஓகேவா? இந்த இந்த பானிபட் போர்ல தான் ஃபர்ஸ்ட் பீரங்கியை வந்து அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. இப்ப பாருங்க இதை அததான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பானிபட் போர் ஏப்ரல் 21ல நடந்துச்சா? பாபர் வந்து லோடியால் ஆளப்பட்ட பஞ்சாபை நோக்கி திரும்புறாரு. பல படையெடுப்புகளுக்கு அதுக்கப்புறமா பாபர் இப்ராஹிம் லோடியின் பெரும் படையை வந்து எண்ணிக்கையில் குறைவான தனது படையை கொண்டு பானிப்பட்டில் தோற்கடித்தார். எப்படின்னா மிக சரியாக போர் வியூகங்களை வந்து வகுத்து படைகளை வந்து ஆஹ் நிறுத்தியமையும் பீரங்கி படையை திறம்பட பயன்படுத்தியமையும் பாபரின் வெற்றிக்கு காரணங்களாய் அமைந்தன. இவ்வெற்றி இந்தியாவினுடைய நிரந்தரமாக தங்குவதற்கு நம்பிக்கையை பாபருக்கு அளித்தது. தில்லியையும் ஆக்ராவையும் பாபர் வந்து கைப்பற்றினாலும் ஆப்கானியர்களையும் ராஜபுத்திரர்களையும் அடக்க வேண்டிய அவசியம் இருந்தது. இவர் அரசரா இப்ப ஆயிட்டாரு. ஓகேவா? டெல்லியை வந்து கைப்பற்றிட்டாலே அவங்க அரசர் ஆயிட்டாங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இருக்க அந்த ராஜபுத்திரர்கள் இவங்க எல்லாம் வந்து இவங்க கிட்ட சண்டை வராங்க. அதுதான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராணா சங்கா. இப்ப இதுதான் கான்வா போர் 1727 நடக்குது. அடுத்தபடியாக பாபர் மேவாரின் அரசரான ராஜஸ்தான் மாலவம் ஆகிய பகுதிகளில் வந்து பெரும் செல்வாக்கு பெற்று திகழ்ந்த சித்தூரினுடைய ராணா சங்காவை போர்க்களத்தில் வந்து என்ன பண்ணாங்க? எதிர்கொள்ள தீர்மானிக்கிறாங்க. தவிர்க்க முடியாத அம்மோதலுக்கு சாதகமாக சாதகமான களமாக ஆக்ராவுக்கு அருகே உள்ள கான்வா என்னும் இடத்தை வந்து தேர்வு செய்யறாங்க. தன்னுடைய அந்த அச்சமூட்டக்கூடிய பெரும் படையோடும் அதற்கு வலு சேர்த்த ஆப்கான் முஸ்லிம்கள், இந்த இப்ராஹிம் லோடியினுடைய சகோதரர் முகமது லோடி, அதுக்கப்புறம் வந்து என்னன்னாக்கா மேவாட்டின் அரசரான ஹசன் ஹசன் கான், அதுக்கப்புறம் வந்து மேவாட்டின்
ஹசன் கான் மேவாட்டி ஆகியோரின் உதவியோடு ஆவேசமாக அணிவகுத்து வந்த ராணா சங்காவின் படைகள் பாபரின் படைகளை எதிர்கொண்டன. மீண்டும் அந்த ராணுவ தந்திரத்தினாலும் பீரங்கி படைகளை திறம்பட பயன்படுத்தியதனாலும் பாபர் ராணா சங்காவின் படைகளை தோற்கடித்தார். இவ்வெற்றியை தொடர்ந்து குவாலியர், தோல்பூர் ஆகிய கோட்டைகள் கைப்பற்றப்பட்டன. இது பாபரின் நிலைக்கு மேலும் வலுவூட்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தோம்ல, இதுல என்னன்னா காக்ரா போர் நடந்துச்சு, அந்த கான்வா போர் நடந்துச்சு 1527. யார் யார் கூட அப்படின்னா ராணா சங்கா வெர்சஸ் பாபர். யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபர். இவ்வளவுதான். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தேரி போர். அடுத்த சிறப்பு வாய்ந்த மாலவ பகுதியின் மீது பாபரினுடைய மேலாதிக்கத்தை உறுதி செய்தது சந்தேரியில் மேதி நிராய். இது ஞாபகம் வச்சுக்கணும். இங்க நம்ம லோ ஸ்டாண்டர்ட்ல பேர் படிச்சிருக்க மாட்டோம். வெறும் சந்தேரி போர் 1828 படிச்சிருப்போம். யார் கூட பண்ணாரு அப்படின்னா மேதி நிராய் அப்படின்றவங்க கூட பண்ணியிருக்காரு. செய்யப்பட்ட ஒரு போராகும். இந்த வெற்றியை தொடர்ந்து பாபர் ஆப்கானியரினுடைய வளர்ந்து வரும் கிளர்ச்சி நடவடிக்கைகளை அது அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஆச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த பாக்ஸ் பார்த்தெல்லாம் பீரங்கியை பயன்படுத்துவதும் ராணுவ படைப்பிரிவு, அதாவது பீரங்கி படை இருக்கு இல்லையா, அத பீரங்கியை பயன்படுத்தும் ராணுவ படைப்பிரிவு பீரங்கி படையாகும். இதை இடம் விட்டு இடம் கொண்டு செல்லலாம். பொதுவாக ஒருவருக்கும் மேற்பட்ட நபர்களால் இவை இயக்கப்படும். வெடிமருந்து முதலில் சீனர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. வெடிமருந்தை கண்டுபிடிச்சவங்க சீனர்கள். அவங்களுக்கு அப்புறமா 13ஆம் நூற்றாண்டின் ஐரோப்பாவை இது ஐரோப்பாவை 13ஆம் நூற்றாண்டுல சீனாவில இருந்து அடையுது. அதுக்கப்புறம் 14ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில இருந்து இது துப்பாக்கிகளிலும் பீரங்கிகளிலும் பயன்படுத்தப்பட்டது 14ஆம் நூற்றாண்டுல. அடுத்து பாபருக்கு முன்பாக இந்தியாவின் பீரங்கிகளே நம்ம பயன்படுத்தினதுக்கான ஆதாரமே கிடைக்கல. சோ அப்ப அந்த பீரங்கியை நம்ம கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணதே பாபர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அடுத்து காக்ரா போர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் இதுதான். ஓகேவா? ஏன்னா அவர் அதுக்கப்புறம் தான் இறந்துட்டாருல்ல. ஆப்கானியர்களுக்கு எதிராக இறுதி போர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா காக்ரா போர் தான். அதுக்கப்புறம் சுல்தான் இப்ராஹிம் லோடியினுடைய சகோதரரான முகமது லோடி இருக்காங்கல்ல, இப்ப இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சுட்டா, அதுக்கப்புறம் ராணா சங்காவை தோற்கடிச்சுட்டா, அடுத்து மேதினி ராயை தோற்கடிச்சுட்ட, அடுத்து நான் இருக்கேன், என் அண்ணனை தோற்கடிச்சதால நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முகமது லோடியும் அவரது மகனான சுல்தான் நாதிர் ஷாவும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நஸ்ரத் ஷா இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா பாபருக்கு எதிராக சதி செய்யறாங்க. ஓகேவா? முகமது லோடி அதுக்கப்புறம் நஸ்ரத் ஷா இவங்க என்ன பண்றாங்கன்னா பாபருக்கு எதிராக சதி செய்யறாங்களா. ஆபத்தை உணர்ந்த பாபர் என்ன பண்றாருன்னா அவர்களுக்கு எதிராக படையெடுக்கிறாரு. சோ கங்கை நதியின் துணை நதியான காக்ரா அப்படின்ற இடத்துல என்ன பண்றாங்கன்னா இந்த போர் நடக்குது. அதனால இது பேரே காக்ரா போர். ஓகேவா? இதுக்கப்புறம் பாருங்க, இந்த போர்லயும் பாபர் வின் பண்ணிட்டாரு. இது ஆக்ராவில் இருந்து திரும்பி லாகூர் செல்லும் வழியில் பாபர் 1530 என்ன பண்ணிட்டாருன்னா இறந்துட்டாரு. ஓகேவா? இவ்வளவுதான். இவர் அங்க இருந்து வராரு. 1525 என்ட்ரு கொடுக்குறாரு. கொடுக்கும் போதே என்னாச்சு அப்படின்னா லாகூர்ல கூப்பிட்டவரான தௌலத் கான்லோடைய சாவடிச்சுட்டாரு. போர் போட்டு அவரை கொண்டுட்டாரு. அடுத்து 26 பீரங்கியோட என்ட்ரு ஆகுறாரு. பானிபட் போர் நடக்குது ஏப்ரல் 21 அன்னைக்கு. இப்ராஹிம் லோடியை தோற்கடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வராரு. அடுத்த வருஷமே உடனே ராணா சங்கா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு கான்வா போர் நடத்துறாரு. அதுலயும் என்னாச்சு, தோத்து போயிட்டாங்க. பாபர் வின் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சந்தேரி போர் நடக்குது மேதினி ராய் கூட, அவரையும் தோற்கடிக்கிறாரு. அதுக்கப்புறம் காக்ரா போர் நடக்குது. யார் கூட அப்படின்னா இப்ராஹிம் லோடியினுடைய சகோதரரான முகமது லோடி கூட. சோ இவரையுமே என்ன பண்றாருன்னா தோற்கடிக்கிறாரு. தோற்கடிச்சு ரிட்டர்ன் வரும்போது 1530 இறந்துடுறாரு. ஓகேவா? இவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பாபரினுடைய இறப்பை பற்றி ஒரு கதை இருக்கு. என்ன அப்படின்னா, அவருடைய மகன் ஹுமாயூன் நோய்வாய்ப்பட்டிருந்தார். மகன் மீது கொண்டிருந்த பாசத்தால் மகன் உடல்நலம் பெற்றால் தனது உயிரை ஈவதாக பாபர் பிரார்த்தனை செய்தார். ஹுமாயூன் நோயிலிருந்து மீண்டார். இதுல என்னன்னா, இவங்க கிட்ட கோஹினூர் வைரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அந்த வைரத்தை இவர் வச்சிருப்பாரா. இவருக்கு அவங்களோட பையனான ஹுமாயூனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அப்ப என்ன ஆகும்னா, அங்க இருக்கிற இப்போ ஒரு ஆட்சியிலையும் ஒருத்தவங்க மேல் அதிகாரிகளா இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்ககிட்ட இருக்க விலை மதிக்க முடியாத ஒண்ணு நீங்க கடவுளுக்கு கொடுத்தீங்கன்னா கடவுள் உங்களோட பையனோட உயிரை திரும்ப தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க எதை மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னா அந்த கோஹினூர் வைரத்தை மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, பாபர் அதெல்லாம் ஒரு விஷயமே அவருக்கு இருந்திருக்காது. என்னோட உயிர் தான் இருக்கிறதுல விலைமதிக்க முடியாது, நான் அதை தரேன், நீ என்னோட பையனோட உயிரை நீ திரும்பி என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி இவரு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டதுனாவும், அதனால இவர் சாப்பிடாம இருந்த அந்த மாதிரி டே பை டே இவரோட உடல்நிலை குன்றியதாகவும், இவருடைய உடல்நிலை மோசமாக மோசமாக ஹுமாயூனுடைய உடல்நிலை கரெக்ட் ஆயிட்டே வந்ததுனாவும் ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. புரிஞ்சுதா?
இதுக்கப்புறம் பாபரை பற்றிய ஒரு மதிப்பீடு எப்படி அப்படின்னு பாருங்க. முகலாய பேரரசை நிறுவிய பாபர் பாரசீக ஆஹ் அராபிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். தனது வாழ்க்கையை பற்றி பாபரினுடைய நினைவுகள் குறித்து இவர் வந்து ஒரு நூல் எழுதியிருப்பாரு. ஓகேவா, சுயசரிதை மாதிரி. துசுக்கி பாபரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாபர் நாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல உலக செவ்வியல் இலக்கியமாக இது வந்து கருதப்படுகிறது. ஒரு செவ்வியல் இலக்கியம். இது துருக்கிய மொழியில எழுதியிருக்காரு. துசுக்கி பாபரி. ஓகேவா, இது வந்து பாபர் நாமா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில காலம் இந்தியாவை ஆண்ட ஆப்கானியரை பற்றியோ அல்லது அவர்களால் ஆளப்பட்ட பெரும்பான்மை மக்களை பற்றியோ வியந்து பாராட்டும் அளவிற்கு பாபர் எதையும் பார்க்கவில்லை. ஆனால் இந்தியாவை பற்றி அவருடைய சில கருத்துக்கள் சுவாரஸ்யமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த துசுக்கி பாபரி இருக்குல்ல, அதுல ஒரு சிலதை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். இந்தியாவை பத்தி இந்தியா எதை பெற்றிருந்தது என்பதை பாபர் பின்வருமாறு வந்து விவரிக்கிறாரு. இந்துஸ்தானத்தினுடைய தலையாய மேன்மை எதுவெனில் இது மிகப்பெரிய நாடு, பெருமளவிலான தங்கத்தையும் வெள்ளியையும் கொண்டிருக்குது. இந்துஸ்தானத்தின் மற்றொரு வசதி யாதெனில் இங்கு தொழிலாளர்கள் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு பிரிவிற்கும் பெரும் எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் முடிவே இல்லாத வகையில் கடுமையாக உழைக்கிறாங்க. சோ இங்க என்னன்னா நிறைய தங்கம் வெளியெல்லாம் இருக்கு, இங்க இருக்கிற தொழிலாளர்கள் கடுமையா உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய துசுக்கி பாபரியில எழுதியிருக்காரு. அடுத்து வந்து பாருங்க, கந்தகாரில் தொடங்கி வங்காளத்தின் எல்லை வரையிலான பாபருக்கு சொந்தமான பகுதிகள் தற்போது பாதுகாப்பா இருந்த போதிலும் ராஜபுத்திரர்களின் விரிந்து பரந்த பாலைவன பகுதிகளிலும் ராந்தப்பூர், குவாலியர், சந்தேரி ஆகியவற்றிலும் ராஜபுத்திர தலைவர்களின் தங்களிடையே சண்டைகளிட்டுக் கொண்டிருந்ததால் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிர்வாகம் இல்ல. பாபர் தனது மகன் ஹுமாயூக்கு வந்து இடர்பாடுகள் நிறைந்த பணியை வந்து விட்டுட்டு போயிட்டாரு. இன்னொன்னு என்ன சொல்லிட்டு போவாருன்னா, இவர் வந்து தன்னுடைய பையன் ஹுமாயூன் தானே இவர் அதனாலதானே உயிரை விட்டு போறாருன்னு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஹுமாயூன் கிட்ட வந்து இவங்களுக்கு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தம்பிங்க இருப்பாங்க. தம்பிங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ரான் அஸ்காரி கம்ரான் கம்ரான் ஹிண்டல் அஸ்காரி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருப்பாங்களா. இவங்க 3 பேரையும் நீ வந்து பகச்சிக்க கூடாது. பிளஸ் இந்தியா வந்து நிறைய மொழி பேசுற மக்கள் இருப்பாங்க, நிறைய இன மக்கள் இருக்காங்க. அவங்களையும் அவங்களோட இனத்துக்கும் நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு 2 விஷயங்களை வந்து ஹுமாயூனுக்கு சொல்லிட்டு போயிருப்பாரு பாபர். அதுக்கேத்த மாதிரி நம்ம அப்பா பேச்சு நம்ம கேட்கணும், நமக்காக தானே ஒரு உயிர் விட்டுருக்காருன்ற மாதிரி இவர் ரொம்ப நல்லவரா இருப்பாரு. ஓகேவா, ஆனா பெருசா போர்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு. இப்போ இவர் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இப்ப பாபர் முடிச்சிட்டோம். ஓகேவா, பாபர் போர் பண்ணி இறந்திருப்பாரு. இவர் வந்து நூல் எழுதியிருக்காரு, துசுக்கி பாபரி. இவ்வளவுதான். அதுல இந்தியாவை பத்தி சொல்லியிருக்காரு. இந்தியா நிறைய தங்கம் வெளியெல்லாம் வச்சிருக்கு. பிளஸ் இங்க தொழிலாளர்கள் நிறைய வேலை செய்யறாங்க. சீனர்களால வெடிமருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. 13ஆம் நூற்றாண்டுல அது ஐரோப்பாவுக்கு வந்துச்சு. 14ஆம் நூற்றாண்டுல துப்பாக்கியில பயன்படுத்தினாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில இந்த மாதிரி பீரங்கியை பயன்படுத்துதுன்னா எந்த தகவலும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இவ்வளவுதான். இதை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாருங்க. ஹுமாயூன் அப்படின்னா இப்ப என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஹுமாயூன் வந்து பண்பாடும் கல்வியும் மிக்கவரா இருக்காரு. ஆனால் தனது தந்தையை போல பெரும் வீரர் கிடையாது. பலவிதமான பொருளாதார முறை, கொள்ளையெடுக்கும் இயல்புடைய ஆப்கானியர் ஆகிய 2 சிக்கல்களை அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது. இந்த ஆப்கானியர்களையும் இந்த பொருளாதார முறை, இந்த 2த்தையும் அவர் வந்து எதிர்கொள்ள நேர்ந்தது. குஜராத்தினுடைய அரசரான பகதூர் ஷா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருந்தார். காபுல், கந்தகார் பகுதிகளுக்கு பொறுப்பு வகித்து வந்த ஹுமாயூனுடைய சகோதரர் வந்து கம்ரான். இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அரியணையை மட்டும் இவர்கிட்ட வச்சுக்கிட்டு மத்த பிளேஸ் எல்லாம் வந்து அவங்க தம்பிங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாரு. நீங்க இதை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, காபுல், கந்தகார் ஆல்ரெடி இந்த 2 பிளேஸ் இவருக்கு கொடுத்திருக்காரு கம்ரானுக்கு. ஆனா இவர் என்ன பண்ணுவாருன்னா பஞ்சாப்க்கு வந்து போய் படையெடுத்து இவருடைய அதிகாரத்தை வந்து என்ன பண்ணுவாரு, நீட்டிச்சுக்குவாரு. பாபர் வந்து மரணமுறும் தருவாயில் சகோதரர்களை வந்து அன்புடன் நடத்துவேன் என பாபருக்கு வந்து கொடுத்த சத்தியவாக்கிய வந்து நினைவில் நிறுத்திய ஹுமாயூன் பஞ்சாப் மீதான கம்ரானினுடைய ஆட்சி அதிகாரத்தை ஒரு உள்நாட்டு வந்து போரை தவிர்ப்பதற்காக வந்து என்ன பண்ணாருன்னா ஏத்துக்கிட்டாருன்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா தம்பிங்க 3 பேருக்கும் தன்னுடைய நாட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொடுத்திருப்பாரு. அதுல கம்ரானுக்கு இந்த காபுலையும் கண்டகாரையும் கொடுத்திருப்பாரு. ஆனாலும் அவர் என்ன பண்ணுவாருன்னா பஞ்சாபை நோக்கி படையெடுத்து போயிட்டு அந்த ஆட்சியை கைப்பற்றுவாரு. இருந்தாலும் இவர் எதுவுமே கண்டுக்க மாட்டாரு. ஏன்னா உள்நாட்டிலே போர் வந்துச்சுன்னா அது மத்தவங்களுக்கு சந்தோஷமாயிரும். அதுவும் இல்லாம தம்பிங்களை வந்து நான் நல்லா பாத்துப்பேன்னு அவங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்குறுதி. இந்த 2த்துனால அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அவர் பஞ்சாப் வந்து கைப்பற்ற போதும் அவர் எதுவுமே பேசாம அமைதியா விட்டுருவாரு. அடுத்து பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகியவற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் அந்த ஷேர்கான் பின்னர் ஷெர்ஷா அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. அப்ப பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த பகுதிகள்லாம் என்ன பண்ணாருன்னா இந்த ஷெர்ஷா வந்து தலைமையில் வளர்ந்து வரும் ஆப்கானியர் அதிகாரம் இவங்களுக்கு வந்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஹுமாயூனை வந்து தூண்டுச்சு. 1732ல தௌரா அப்படின்ற இடத்துல ஆப்கானியரை வந்து தோற்கடித்த ஹுமாயூன் பலம் வாய்ந்த அந்த சூனார் கோட்டையை வந்து என்ன பண்றாருன்னா முற்றுகையிட்டாரு. ரொம்ப முக்கியம். ஓகேவா, இப்போ இந்த பீகார்ல இருந்துட்டு ஷெர்ஷா வந்து என்ன பண்றாருன்னா கிளர்ச்சி பண்றாரு.
சோ உடனே என்ன பண்றாங்கன்னா சூனார் கோட்டையை முற்றுகையிடுறாங்க. கோட்டை பேர் பாருங்க சூனார் கோட்டை. இந்த கோட்டை என்னாச்சு அப்படின்னா வந்து முற்றுகையிட்டோடனே வின் பண்ற ஸ்டேஜ் ஹுமாயூன். உடனே ஷெர்ஷா வந்து என்ன சொல்றாங்கன்னா நிறைய பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க பாருங்க. 4 மாதங்களுக்கு பின்னர் முகலாய விசுவாசமா நான் வந்து முகலாயருக்கு வந்து நான் விசுவாசமா இருப்பேன் என பொய்யான வாக்குறுதி ஷெர்ஷா வந்து அந்த குடுக்குறாரு. சோ அவருடைய வார்த்தைகளை நம்பி என்ன பண்றாருன்னா ஹுமாயூன் வந்து சரி ஓகே நீ பழச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனார் கோட்டையை முற்றுகையை கைவிட்டுட்டு வந்துடுறாரு. அதுதான் அவருடைய பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அவருடைய ஆட்சி வந்து வீழ்ச்சிக்கு ஒரு காரணமே வந்து அந்த சூனார் கோட்டை முற்றுகையும் கைவிட்டதுதான். அந்த ஷெர்ஷாவினுடைய பேச்சு வந்து அவர் கேட்டிருக்க கூடாது அன்னைக்கு அப்படின்றதுதான் சொல்றாங்க. 1532ல தௌரா அப்படின்ற இடத்துல என்ன ஆகுது சூனார் கோட்டை முற்றுகையிடுறாங்க. 4 மாதங்களுக்கு அப்புறமா நான் வந்து உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான வாக்குறுதியை ஷெர்ஷா வந்து கொடுக்குறாரு. சோ அப்ப இதை வந்து ஹுமாயூன் நம்பி முற்றுகையை கைவிடுறாரு. ஹுமாயூன் எடுத்த இந்த தவறான முடிவு அவரது ஆட்சியின் வீழ்ச்சிக்கு வந்து வழிவகுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க பின்னர் வந்த ஆண்டுகளில் அவருடைய எதிரிகள் தங்களை வந்து வலிமைப்படுத்திக் கொண்டிருந்த நேரத்தில் இவர் டெல்லியில் வந்து இப்போ இந்த சூனார் கோட்டை முற்றுகை வந்து கைவிட்டு இங்க என்ன பண்றாருன்னா இவர் தீன்பனா அப்படின்ற ஒரு நகரத்தை வந்து உருவாக்குறதுக்கு போயிருவாரு. யாருன்னா ஹுமாயூன். ஓகேவா? இங்க ஒரு புதிய நகரை உருவாக்குவது தீன்பனா. அந்த நகர் பேரு தீன்பனா. ஓகேவா? இப்போ இந்த 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 ஷெர்ஷா இவங்க வந்து ரொம்ப வலிமை பெற்றுட்டு இருப்பாங்க. பிளஸ் சகோதரர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா கிளர்ச்சியில ஈடுபட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இதே சமயத்தில் பகதூர் ஷா வந்து ராஜஸ்தானை கைப்பற்றி இணைத்துக் கொண்டதோடு முகலாயர்களுக்கு வந்து எதிரான அடைக்கலம் கொடுத்து அவர்களை வந்து தூண்டியும் விட்டார். அதுக்கப்புறம் வரவிருக்கும் ஆபத்தை உணர்ந்த ஹுமாயூன் பகதூர் ஷாவின் மேல் போர் தொடுக்க குஜராத்தையும் மாலவத்தையும் கைப்பற்றி அவற்றை தனது சகோதரனான ஹஸ்காரியின் பொறுப்பில் விட்டார். இங்க பாருங்க குஜராத் மாலவம் இது ரெண்டுமே ஹஸ்காரி கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் வந்து குஜராத் மக்களினுடைய கழகங்களை அடக்க இயலாத ஹஸ்காரி ஆக்ரா செல்ல தீர்மானிக்கிறாரு. ஹஸ்காரி ஆக்ராவை கைப்பற்றி தனதாக்கி கொள்வார் என்ற அச்சத்தில் மாண்டுவில் தங்கியிருந்த ஹுமாயூன் குஜராத்தையும் மாலவத்தையும் கைவிட்டு விட்டு படைகளோடு சகோதரரை பின்தொடர்கிறாரு. அடுத்து ராஜஸ்தானில் வந்து சந்தித்துக் கொண்ட சகோதரர்கள் இருவரும் சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. இவ்வளவுதான். இப்ப நம்ம கம்ரானுக்கு என்னென்ன பிளேஸ்ன்னு பார்த்துட்டோம். ஹஸ்காரிக்கு என்னென்ன பிளேஸ்ன்னு பார்த்துட்டோம். குஜராத் மாலவத்தை கொடுக்குறாங்க. அதை அவங்களால ஒழுங்கா பாத்துக்க முடியல. ஆக்ராவை கைப்பற்ற வராருன்னு நினைச்சுக்கிட்டு பஞ்சாப் வந்து கைவிட்டுட்டு இவர் என்ன பண்றாருன்னா ரிட்டர்ன் வராரு. நம்மளோட சகோதரர் பின்னாடியே வராரு. ராஜஸ்தான்ல சந்திச்சுட்டு இல்ல நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. அடுத்து பாருங்க பகதூர் ஷா தொடர்பான போர் நிகழ்வுகளில் ஹுமாயூன் முழுமையாக ஈடுபட்டிருந்த வேளையில் ஷேர்கான் அதாவது இந்த ஷெர்ஷா இருக்காருல்ல இவர் வங்காள ஆட்சியாளரை வந்து தோற்கடித்து தன்னை மேலும் வலுப்படுத்தி கொண்டார். வங்காளத்தில் உள்ள கோட்டையும் அடுத்து வந்து ரோக்தா கோட்டையும் அவரால் வந்து கைப்பற்றப்பட்டன. சூனார் கோட்டையை கைப்பற்றிய ஹுமாயூன் அந்த ஷேர்கானை வந்து எதிர்கொள்வதாக வங்காளம் நோக்கி புறப்பட்டாரு. இது இடையே கவுர் அல்லது கவுடா என்ற இடத்தில் ஹுமாயூன் வந்து அடைந்த போது அவருடைய மற்றொரு சகோதரரான ஹிண்டல் இருக்காங்கல்ல அவங்க வந்து கிளர்ச்சி செய்ய தகவல் வந்துச்சு. ஆகவே ஹுமாயூன் அதை அடக்குவதற்காக ஆக்ரா நோக்கி புறப்படுறாரு. இப்ப என்னன்னா அந்த ஷெர்ஷா இருக்காங்கல்ல அவங்க கிளர்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு வாட்டி மட்டும் சூனார் கோட்டையை முற்றுகை பண்ணிட்டாங்க. அப்போ வந்து பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு தீன்பனா அப்படின்ற ஒரு நகரம் உருவாக்குறதுக்கு போயிட்டாரு. சரி இப்ப இந்த இடத்த வந்து இந்த பகதூர் ஷா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கைப்பற்றி என்ன பண்ணுவாருன்னா குஜராத் மாலவத்தை என்ன பண்ணுவாருன்னா அஸ்காரி கிட்ட கொடுக்குறாரு. அஸ்காரியால அதை பாத்துக்க முடியல. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த குஜராத்ல வந்து மக்களினுடைய கழகங்கள் அடக்க முடியாததா இருந்ததுனால தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ அஸ்காரி ஆக்ராவுக்கு போறாரு. இவர் ஆக்ராவை எங்க கைப்பற்றிட்டு போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹுமாயூனும் பின்தொடர்ந்து போனாரு. ஆனா ராஜஸ்தான்ல சந்திக்கும் போது இல்ல நான் அந்த மாதிரி பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. பகதூர் ஷா போர் நிகழ்வுகள்ல ஹுமாயூன் முழுமையா ஈடுபட்டு இருந்தாரு. அந்த டைம்ல ஷெர்ஷா இந்த பக்கம் தன்னுடைய படைகளை வலிமைப்படுத்துறாரு. வங்காளத்தை தோற்கடிக்கிறாரு. அங்க இருக்கிற கோட்டையும் கைப்பற்றுறாரு. சோ சூனார் கோட்டையை வந்து திரும்பியும் நான் வந்து கைப்பற்ற போறேன் அப்படின்னு வந்து என்ன பண்றாருன்னா ஹுமாயூன் ரிட்டர்ன் வராது. அப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய இன்னொரு சகோதரர் வந்து இந்த ஹிண்டல் இருக்காருல்ல அவர் வந்து என்ன பண்றாருன்னா கிளர்ச்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்க ஆட்சியே படி போயிடுவோம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்து ஆக்ராவுக்கே போறாரு. ஓகேவா? ஹுமாயூன் அதை அடக்குவதற்காக ஆக்ரா நோக்கி புறப்பட்டார். அதுவரையிலும் அமைதி காத்த அந்த ஷேர்கான் இப்போது ஹுமாயூனுடைய படைகளை தாக்க தொடங்கினார். மிக பெரும் இடர்பாடுகளுக்கு பின்னர் ஹுமாயூன் சவுசா என்னும் அந்த இடத்தை அடைந்த போது ஒரு முழுமையான போரே வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூனார் கோட்டை முற்றுகைப்ப எப்படி நான் கெஞ்சி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன ஒருத்தர் சவுசா அப்படின்ற இடத்துல 1739 அப்போ ஒரு போரையே வந்து நடத்துற அளவுக்கு வந்து பலப்படுத்திட்டாரு தன்னை ஷெர்ஷா அப்படின்றவர் தான். ஓகேவா? ஷேர்கான் தனது மேலான அரசியல் ராணுவ திறமைகளால் இந்த போரில் வெற்றி பெற்றாரு. ஹுமாயூன் பெருந்தோல்வி வந்து சந்தித்தார். இந்த போரில் 7000 முகலாய பிரபுக்கள் வீரர்களும் கொல்லப்பட்டாங்க. அது தன் உயிரை வந்து காத்துக்கொள்ள தப்பியோடிய ஹுமாயூன் கங்கை நதியை வந்து நீந்தி கடந்தார். ஆக்ராவை சென்றடைந்த அவர் சகோதரர்கள் ஹஸ்காரி இண்டல் ஆகியோரின் உதவியோடு
ஷேர்கானை எதிர்கொள்ள படையினை வந்து திரட்டினார். இறுதி மோதல் கன்ஹோசியில் நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கன்னௌசி இருக்குல்ல, கன்னௌஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1740 3940 ஷெர்ஷா கூட நடந்தது. ஹுமாயூனுக்கு ஓகேவா 2 போர் தான் இங்க வந்து நமக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து என்ன பாருங்களேன், ஹுமாயூன் படைகள் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டது. அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடற்ற அரசராவே மாறிட்டாரு. சவுசா போர்ல தப்பிச்சு ஓடிட்டாரு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கன்னௌஜி போர் 40ல நடக்குது. அதுல வந்து என்னாச்சுன்னா நாடே வந்து இல்ல. அப்ப என்ன ஆச்சுன்னா ஷெர்ஷா வந்து ஆட்சிக்கு வராரு. சோ ஷெர்ஷாவோட பீரியட். இவர் வந்து முகலாயர்கள் கிடையாது. இவர் வந்து சூர் வம்சத்தை சேர்ந்த ஒரு அரசர். ஓகேவா? இவருக்கு வந்து என்ன அப்படின்னு பாருங்களேன். ஹுமாயூன் வந்து கன்னௌசி போரில் தோல்வி அடைந்து தனது அரியணை இழந்து பின்னர் மீண்டும் 1755 டெல்லியை வந்து கைப்பற்றி தனது அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் சூர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷாவால் டெல்லி ஆளப்பட்டது. ஒரு ஜாகிர்தாரின் குடும்பத்தில் வந்து பிறந்து பரீத் என்று அழைக்கப்பட்ட இவர் இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு இயற்பெயர் சொல்றாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹிஸ்டரியை பொறுத்த அளவுக்கு. ஓகேவா? ஷெர்ஷா அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பரீத். இவரு ஒரு ஜாகிர்தார் குடும்பத்துல பிறந்திருக்காரு. ஒரு புலி, அதாவது அந்த ஹிந்தியன் வந்து ஷேர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த புலியை வந்து கொன்னதுனால இவர் ஷேர்கான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் அரியணை ஏறிய பின் ஷெர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. இப்போ தன் திறமையாலும் ஆற்றலினாலும் இந்தியாவில் இருந்த ஆப்கானியரின் தலைவரா இவர் மாறுறாரு. அவருடைய ராணுவ மதிநுட்பம் இருக்குல்ல, அரசியல் செயல்திறனும் ஹுமாயூனுக்கு எதிராகவும் ஏனைய ராஜபுத்திர அரசர்களுக்கு எதிராகவும் அவருக்கு வெற்றிகளை வந்து ஈந்தன. மாலவம் வந்து போரிடாமலேயே அவரிடம் விழுந்துச்சு. மாலவரினுடைய உதய் சிங் எதிர்த்த போதும் சரி எதிர்ப்பேதும் தெரிவிக்காமல் சரணடைகிறாரு. சோ இது வந்து கலிஞ்சாரை கைப்பற்ற வேண்டும் என்று தனது அடுத்த முயற்சியில வந்து என்ன பண்றாருன்னா தோல்வி அடைகிறாரு. அதுக்கப்புறமா வந்து வெடிகுண்டு விபத்தினுடைய அந்த கலிஞ்சார் போர்ல என்ன ஆகுதுன்னா, போயிட்டு இந்த கோட்டையை வந்து நம்ம கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவாங்கன்னா குண்டு வைப்பாங்க. அது வந்து டைம்க்கு முன்னாடியே வந்து வெடிச்சதுனால அப்பயுமே நீங்க போய் கலிஞ்சார் போர் வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டர்ன் வரும்போது அந்த போர்ல ஏற்பட்ட அந்த காயங்களால அவர் என்ன பண்ணுவாருன்னா உயிரிழந்துருவாரு. இப்ப 40ல வராரா, ஒரு 5 இயர்ஸ் தான் இருப்பாரு. அப்படியே உடனே என்ன ஆயிடும்னா இவர் வந்து இறந்துருவாரு. அவருக்கு பின் பதவியேற்ற அவருடைய இரண்டாவது மகன் வந்து இஸ்லாம் ஷா அப்படின்னு சொல்றாங்க. 1853 ஆட்சி புரிக்கிறாங்க. சிறு வயதில் அவர் மரணம் அடைந்ததை தொடர்ந்து வாரிசுரிமை பற்றிய குழப்பம் நிலவியது. இந்த சூழலில் ஹுமாயூன் பயன்படுத்திய தில்லியை வந்து ஆக்ராவையும் சூர் வம்ச அரசர்கள் வந்து மீட்டுட்டாரு. ஓகேவா? சோ இப்ப என்னன்னா இந்த சௌசா போர் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கன்னௌஜி போர் நடந்துச்சு. கன்னௌஜி போர்ல வந்து இவர் ஆட்சியை இழந்தாரு ஹுமாயூன். அப்போ சூர் வம்சத்தை சேர்ந்து ஷெர்ஷா வந்து ஆட்சிக்கு வராரு. அவரு மாலவத்தை உதய் சிங் கிட்ட இருந்து வந்து கைப்பற்றினாரு. உதய் சிங் எதுவுமே பேசல. ஓகே நான் உங்ககிட்ட அடிமையா இருக்கிறேன்ற மாதிரி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த கலிஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ், அந்த பிளேஸ வந்து கைப்பற்ற போகும்போது வெடிகுண்டு வைக்கிறாங்க. அது முன்னாடியே வெடிச்சதுனால அதுல அடிபட்டு இவர் வந்து என்ன பண்றாரு, இறந்துடுறாரு. இவர் நிறைய சீர்திருத்தங்களை பண்ணியிருப்பாரு. ஓகேவா? அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். இந்த லெசனோட பின்னாடி இந்த சீர்திருத்தங்களை கீழே கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்ப 45 இவர் இறந்துட்டாரு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் யார் வர்றதுன்னு ஒரு வாரிசுரிமை போர் நடக்குது. இந்த குழப்பத்துல இருக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹுமாயூன் வந்து ஆட்சியை திரும்பியும் கைப்பற்றிட்டாரு. ஓகேவா? இதுக்கப்புறம் பாருங்க ஷெர்ஷாவினுடைய சீர்திருத்தங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஹுமாயூனை பின்தொடர்ந்த ஷெர்ஷா அதற்கு முன்னர் கிசிர்கான் என்பவரை வங்காளத்தின் ஆளுநராக நியமிக்கிறார். கிசிர்கான் வங்காளத்தினுடைய முன்னாள் ஆட்சியாளர் சுல்தான் மகமுது மகமுதுவினுடைய மகளை வந்து மணந்திருந்தார். அவர் சுதந்திர அரசரை போல் செயல்பட துவங்கினார். ஊர் திரும்பியவுடன் அவரை கைது செய்ய ஷெர்ஷா உத்தரவிடுறாரு. அடுத்து பிராந்திய அரசுகளினுடைய கீழ்ப்படியாமையை குறித்து நன்கு அறிந்திருந்த ஷெர்ஷா ஒரு வலிமையான நிர்வாக அமைப்பை உருவாக்குவதை பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாகும் என கருதினார். எனவே அவர் தனது அரசை மிகவும் மையப்படுத்தப்பட்ட அரசாக மாற்றினார். டெல்லி சுல்தானியத்தின் உள்ளாட்சித்துறை நிர்வாக கட்டமைப்பு ஒரு சில மாற்றங்களோடு பின்பற்றப்பட்டது. தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமங்களின் களவு போகும் பொருட்களுக்கு கிராம தலைவரே பொறுப்பு என்றானவுடன் கிராம தலைவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட தொடங்கினர். விவசாய விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா ஷெர்ஷா. அடுத்து படைகள் ஓரிடம் விட்டு வேறு இடங்களுக்கு செல்கையில் பயிர்களுக்கு சேதம் ஏற்படக்கூடாது என்பதில் ஷெர்ஷா தனி கவனம் செலுத்தினார். நெகிழ்வுத்தன்மை கொண்ட வருவாய் முறையை பின்பற்றினார். நிலங்கள் முறையாக அளவை செய்யப்பட்டு நிலங்களின் வளத்திற்கு ஏற்றவாறு வரி நிர்ணயம் செய்யப்பட்டது. இது சில பகுதிகளில் ஜாகிர்தாரி முறையையும் ஜமீன்தாரி முறையும் தொடர்ந்து செயல்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டன. வேறு சில இடங்களில் மொத்த வேளாண்மை விளைச்சலில் ஒரு குறிப்பிட்ட பங்கு மட்டும் வரியாக வசூலிக்கப்பட்டது. ஷெர்ஷா வந்து விவசாயிகளிடம் கொண்டிருந்த அதே அக்கறையை வர்த்தகர்கிட்டையும் கொண்டிருந்தாரு. அந்த வணிகத்தை வந்து ஊக்குவிப்பதற்காக வணிக வரிகளை எளிமைப்படுத்தினாரு. நுழைவு வரி, விற்பனை வரி ஆகியவை மட்டுமே வசூலிக்கப்பட்டது. தங்கம், வெள்ளி, செப்பு காசுகளிடமிருந்து பெற்ற உலோகங்களின் தள அளவு வரையறை செய்யப்பட்டு
வணிகத்திற்கு வசதி செய்து கொடுத்தது. அவருடைய நாணய முறையானது முகலாயர் காலம் முழுவதும் அப்படியே பின்பற்றப்பட்ட ஆங்கிலேயர் காலத்து நாணய முறைக்கும் அடித்தளமானது. வணிகத்தையும் வர்த்தகத்தையும் மேம்படுத்தும் பொருட்டு உறுதியான சாலை வசதி முறையையும் ஷெர்ஷா வந்து பராமரித்தார். பழைய சாலைகளை வந்து புதுப்பித்ததோடு புதிய சாலைகளும் அமைக்கப்பட்டன. மேற்கில் வந்து சிந்து பகுதியிலிருந்து வங்காளத்தில் வந்து சோனார், இது வந்து அது கிராண்ட் சாலைன்னு சொல்லுவாங்க. நீங்க ஜாகிரபில கூட இது படிப்பீங்க. ஓகேவா? சிந்து பகுதியிலிருந்து வங்காளத்திற்கு சோனார் வரைக்குமே என்ன அப்படின்னா ஒரு முக்கிய பெருவழி வந்து செப்பனிடப்பட்ட குஜராத் கடற்கரை துறைமுகங்களோடும் ஆக்ராவோடும் ஜோத்பூரோடும் இணைக்கும் ஒரு புதிய சாலைகளையும் அமைக்கிறாரு. லாகூர், முல்தான் ஆகிய நகரங்களை வந்து இணைக்கும் புதிய சாலை வந்து அமைக்கப்பட்டது. லாகூர் டு முல்தான் வரைக்கும் ஒரு சாலை வந்து போடுறாரு. அனைத்து சாலைகளும் சராய் எனப்படும் அந்த சத்திரங்கள் வந்து அமைக்கப்பட்டு சத்திரம் வந்து ஒண்ணு அமைக்கிறாரு. அந்த சத்திரம் அமைக்கிறாரு. அதுக்கு பேர் என்னன்னா சராய். ஓகேவா? தங்கவும் உணவருந்தவும் வசதிகள் வந்து செஞ்சு கொடுக்குறாரு. இந்த வேறுபாடுகள் விறுவிறுப்பான வணிகத்திற்கும் உத்தரவாதம் வந்து அளிச்சது. ஷெர்ஷாவால் உருவாக்கப்பட்ட ஒரு சில இந்த சராய்கள் தங்கும் இடம் இருக்குல்ல, அது இன்றளவுமே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இத்தகைய சராய்கள் தங்களுக்கு அருகே நகரங்கள் உருவாவதையும் உறுதி செஞ்சுச்சு. ஷெர்ஷா பெருமளவில் வந்து நற்தொண்டுகளை வந்து செய்தார். ஆதரவற்றோருக்கு கருவூலத்திலிருந்து உதவித்தொகையை கொடுத்திருக்காரு. ஷெர்ஷா ஒரு வைதிக சன்னி முஸ்லிம் ஆவார். சோ பாரபட்சம் இல்லாமல் நிதி வந்து வழங்கியிருக்காரு. தவறு செய்தவர்களுக்கு பிரபுக்களாவே இருந்தாலும் தனது உறவினர்களாக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்க வந்து தவறந்தே கிடையாது. அடுத்து கழக மனப்பான்பு கொண்ட அந்த ஜமீன்தார்கள், பிரபுக்கள், கொள்ளையர்கள், திருடர்கள் ஆகியோரை கடுமையா இவர் தண்டிச்சிருக்காரு. இப்போ தண்டனைகள் மூலம் ஒடுக்கிய பேரரசில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பதை உறுதிப்படுத்தியிருக்காரு. மிகவும் புகழ்படும் அக்பர், தோடர்மால் ஆகியோரின் நிதி நிர்வாக முறை பெருமளவின் ஷெர்ஷாவினுடைய நிதி நிர்வாக முறையை அடித்தளமாக கொண்டதாகும். சோ ஷெர்ஷாவுக்கு புதிய நகரங்கள் நிர்மாணிக்கவோ கட்டிடங்களை எழுப்பவோ போதிய கால அவகாசம் கிடைக்கல. ஏன்னா 5 இயர்ஸ் மட்டும் தான் அவர் இருந்திருக்காரு. தில்லி கோட்டை சுவர்களும் கூடிய ஒரு புதிய நகரத்தை வந்து என்ன பண்றாருன்னா உருவாக்கியிருக்காரு. அது பேர் புராண கிலா. இப்போ தன்னுடைய கல்லறை மாடத்தை வந்து சசாரம் அப்படின்ற இடத்துல கட்டியிருக்காங்க. இப்போ இதுல நம்ம என்னென்னலாம் பார்த்திருக்கோம் அப்படின்னு பாருங்களேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிசிர்கான் அப்படின்னு ஒருத்தவங்க நியமிக்கிறாங்க ஆளுநரா, வங்காளத்தினுடைய ஆளுநரா. ஆனா அவர் வந்து கிளர்ச்சியில் ஈடுபடுறாரு. பிளஸ் சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால ஷெர்ஷா வந்து அவரை கைது செய்ய உத்தரவு போட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இவர் வந்து நிறைய வந்து நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாருமே வந்து கிளர்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு நம்ம நிர்வாகத்துல வந்து மையப்படுத்தினாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நிர்வாகத்தை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இப்போ ஒரு ஊர்ல வந்து திருட்டு போகுது அப்படின்னா அதுக்கு அந்த கிராம தலைவர் தான் காரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அப்ப அந்த கிராம தலைவர் என்ன பண்ணுவாரு, ரொம்ப எச்சரிக்கையோட விழிப்போட இருப்பாரா. அதனால எந்த திருட்டுமே நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. பிளஸ் விவசாயிகள் வந்து விவசாயம் சீர்குலைஞ்சிருச்சுன்னா இவங்களும் சீர்குலைவாங்க, அரசனும் சீர்குலைவான் அப்படின்னு ஷெர்ஷா ரொம்ப நம்பினாரு. அதனால ஒரு படை வந்து இன்னும் இப்போ நம்ம படையெல்லாம் நடத்திட்டு போவாங்கல்ல, இன்னும் இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அப்போ போகும்போது எந்த ஒரு பயிருமே சேதமடையக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாருங்க வர்த்தகத்துல நுழைவு வரி இருக்குல்ல, அதுவும் விற்பனை வரி, இந்த 2 வரி மட்டும்தான் இருந்தது. மத்த எந்த வரியுமே அவர் வந்து போடல. காசுமே வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒண்ணு நிர்மாணிக்கிறாரு. அதுக்கப்புறம் சாலைகள் வந்து போடுறாரு. எங்கெங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்துல இருந்து சோனார் பகுதிக்கும் அடுத்து லாகூர் டு முல்தானுக்கும் என்ன பண்றாருன்னா சாலை போடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு தங்கும் விடுதியை வந்து ஏற்படுத்துறாரு. அதுக்கு பேர் சராய். இந்த பகுதிக்கு பக்கத்துல ஒரு நகரங்கள் வந்து உருவாவதுக்கு ஒரு இதுவா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து ஒரு வைதிக சன்னி முஸ்லீம் தான். ஆனா எல்லாருக்கும் என்ன பண்ணாங்கன்னா காசு வந்து கருவூலத்துல இருந்தே முடியாதவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்க. யாராவது தப்பு பண்ணா பாரபட்சமே இல்லாம தண்டிச்சிருக்கிறாரு. இப்போ இவருடைய நிர்வாக சீர்திருத்த முறையெல்லாம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் நிதி எல்லாம் இருக்குல்ல, இந்த காசு விஷயம் எல்லாம், இதுல எல்லாமே அக்பர் வந்து பெஸ்டா இருந்திருப்பாருன்னு பார்ப்போம். அவருக்கே ஒரு முன்னோடி, அவரே இவரை தான் ஃபாலோ பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவருடைய அமைச்சர் வந்து அந்த அமைச்சர் கிடையாது, அந்த நிதி நிர்வாகத்துக்கு வந்து தோடர்மால் வந்து பார்த்திருப்பாரு. சோ இவங்களே ஷெர்ஷாவை பார்த்துதான் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க பீரியட் ஃபுல்லாவே இவரா என்ன அந்த நிர்வாக முறை ஃபாலோ பண்ணாரோ அதைதான் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஆங்கிலேயர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து காசு அப்படின்றலாம் கொண்டு வரும்போது இவரோட பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்தாங்க அப்படின்றத பாக்குறோம். அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு நகரத்தை வந்து இவர் வந்து கோட்டையும் கட்டல, எதுவுமே பண்ணல. ஒன்னியோன் மட்டும் தான் பண்ணிருக்காரு. வந்து புராண கிலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷெர்ஷா வந்து எதை கட்டினாருன்னு கேட்டாங்கன்னா புராண கிலா அப்படின்ற ஒண்ண வந்து இது பண்ணிருக்காரு. அடுத்து வந்து என்னன்னா கல்லறை மாடத்தை வந்து கட்டியிருக்காங்க. அது வந்து எங்கன்னா சசாராம்ல. அப்ப இருந்தவங்க எல்லாம் கல்லறை வந்து அவங்களுக்கு அவங்களே கட்டிக்குவாங்க. இதுல வந்து இந்த கல்லறை மாடத்தை வந்து சசாரம் அப்படின்ற பிளேஸ்ல இவருக்கு கட்டியிருக்காங்க. ஓகேவா? இவ்வளவுதான்.
புராண கிலா சசாரம் அப்படின்ற ஒரு கல்லறை. அக்பர் தோடர் மாலுமி இவரை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா வைதிக சன்னி முஸ்லீம், ஆனா எல்லாரையும் நல்லா பாத்துக்கிட்டாரு. அடுத்து வந்து சராய் அப்படின்ற ஒரு தங்கும் விடுதியை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. நிறைய சாலைகள் வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வர்த்தகத்தையும் வணிகத்தையும் நல்லா தான் பாத்துக்கிட்டாரு. விவசாய சீர்குலைந்தா அரசனும் சீர்குலைவான் அப்படின்னு நம்பியிருக்காரு. அதுக்கப்புறம் கிராம தலைவர் தான் அந்த திருட்டுக்கெல்லாம் பொறுப்பு அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதுதான் இவருடைய இது. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஜாகிர்தாரி முறை ஜமீன்தாரி முறைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு நில உடைமை முறை. ஓகேவா? ஜாகிர்தாரி அப்படின்றது ஒரு நில உடைமை. டெல்லி சுல்தானின் காலத்தில் இந்த முறை வந்து வளர்ச்சி பெற்றது. டெல்லி சுல்தான் பீரியட்ல இது வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த முறையின் கீழ் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வரி வசூலித்து சென்ற அதிகாரமும் அந்த பகுதியை நிர்வகிக்கிற அதிகாரமும் அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு அதிகாரியிடம் ஒப்படைக்கப்படும். ஜாகிர்தாரினா யார் தெரியுமா? ஒரு இடைத்தரகர் மாதிரி வச்சுக்கோங்களேன். நான் இருக்கேன், ஒரு அரசர் இருக்காங்கன்னா அந்த அரசு வந்து டைரக்டா என்கிட்ட மாசம் மாசம் வரி வாங்க முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இடைத்தரகர் ஒருத்தவங்க நியமிப்பாங்க. அவங்க பேர் ஜாகிர்தார். என்கிட்ட இருக்க நிலம் இருக்கு அப்படின்னா அதுக்கான வரியை நான் ஜாகிர்தார் கிட்ட கொடுப்பேன். அந்த ஜாகிர்தார் எடுத்துட்டு போயிட்டு அரசர்கிட்ட கொடுப்பாரு. ஓகேவா? இதுதான் அவங்களோட வேலை. அப்போ எந்த இடத்துல அவங்க வரி அந்த மாதிரி வாங்குறாங்களோ, வாங்கி அரசர்கிட்ட கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல இவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, நிர்வாகம் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஜமீன்தாரி. இந்த சொல் மற்றொரு நில உடைமை ஒரு முறையை தான் குறிக்குது. பாரசீக மொழியில் ஜமீன்தார் என்ற சொல்லுக்கு நிலத்தின் உரிமையாளர் என்று பொருள். முகலாயர் காலத்தில் பிரபுக்கள் வர்த்தகத்தை சேர்ந்தோரும் ஜமீன்தார்களாக வந்து இருந்திருக்காங்க. அக்பர் பிரபுக்களுக்கும் அந்த அரசு குடும்பங்களுக்கும் வழித்தோன்றல்களுக்கும் நிலங்களை வந்து வழங்கி அவற்றை பரம்பரையாக அனுபவிக்கும் உரிமையை வந்து வழங்கியிருக்கிறாரு. ஜமீன்தார்கள் குத்தகை விவசாயிகளிடமிருந்து வரி வசூல் செய்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அரசுக்கு வந்து செலுத்தியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜமீன்தாரி அப்படின்னா இப்போ வந்து முன்னாடி அரசரா இருந்திருப்பாங்க. ஓகேவா? இந்த பிரபுக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இனிமே நீங்க வந்து ஜமீன்தார்களா இருங்க. உங்களுக்கு வந்து இந்த நிலத்துக்கான நிரந்தர உரிமை இருக்கு. இங்க வந்து நீங்க வரி வாங்கிக்கோங்க. அதுல குறிப்பிட்டதை மட்டும் நீங்க அரசுக்கு செலுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது ஜமீன்தாரி. அக்பர் பீரியட்ல இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஜாகிர்தாரினா ஒரு நில உடைமை முறை. இது வந்து அந்த நிலத்தை இவங்க நிர்வாகம் பண்ணிட்டு அதுல இருந்து வர காசு அரசுக்கு தரணும். ஜமீன்தாரியும் இதேதான். இதை வந்து பிரபுக்கள் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜமீன்தாரி முறையில. இது அக்பர் பீரியட்ல பண்ணியிருக்காங்க. ஹுமாயூன் பார்த்தலாம். ஹுமாயூன் வந்து மீண்டும் வராரு. எப்போ 40ல வந்து தோத்து போறாரா, அதுக்கப்புறம் 45ல ஷெர்ஷா இறந்துட்டாரு. இதுக்கப்புறமா வந்து அவருக்கு பின்வந்த வலிமை குன்றிய அரசர்கள் 10 ஆண்டுகள் ஆட்சி புரியுறாங்க. கண்ணோஜி போரில் வந்து தோற்று பின்னோடிய ஹுமாயூன் பாரசீகத்தில் தஞ்சம் புகுறாரு. அங்க வந்து படைகள் ஆப்கானில் சென்ற ஹுமாயூன் காந்தகரையும் காபுலையும் வந்து கைப்பற்றார். காந்தர் காபுல் ரெண்டுமே யார்கிட்ட இருக்கும்? அந்த கம்ரான் கிட்ட இருக்குமா, அவங்களோட தம்பி கம்ரான் கிட்ட இருக்கும்ல. அங்க இருந்து ரிட்டர்ன் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த 2 பிளேஸும் ஃபர்ஸ்ட் கைப்பற்றாரு. ஆனா அவருடைய சகோதரர் கம்ரான் அவர் கைப்பற்றிய பகுதிகளை அமைதியா என்னன்னா ஆட்சி புரிய ஹுமாயூன் அனுமதிக்கல. சகோதரர்களுக்கு இடையிலான போராட்டம் தீவிரமடைந்த இறுதியில் சமாதானத்தில் முடிந்தது. இதனிடையே சூர் பேரரசு பல துண்டலா என்ன பண்ணுச்சுன்னா சிதைவடைஞ்சிருச்சு. ஹுமாயூன் படையெடுப்பு ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. முகலாயரினுடைய வருகையை கண்டு பஞ்சாப்ல இருந்து ஆப்கானிய படைகள் தப்பியோட முயன்றாங்க. ஹுமாயூன் மீண்டுமே பேரரசரா மாறிட்டாரு. சோ மிக விரைவிலேயே டில்லி கோட்டைக்குள் இருந்த நூலகம் ஒன்றில் மாடிப்படியிலிருந்து இடறி விழுந்து ஹுமாயூன் இறந்து போனார். ஸோ ஸ்டான்லி லேன்புல் அப்படின்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கை முழுவதும் தவறிய ஹுமாயூன் வாழ்க்கையே விட்டு தவறி விழுந்து இறந்தார் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கை முழுதுமே அவர் வந்து தவறித்தான் இருந்தாரு. ஆனா லாஸ்டா ஹுமாயூன் வந்து வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு? ஸ்டான்லி லேன்புல். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஒழுங்கா ஸ்டாண்ட் பண்ணாம நிக்காம அவர் படிக்கட்டுல இருந்து விழுந்துட்டாருல்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த படிக்கட்டுல இருந்து விழுந்ததுக்கு ஸ்டான்லி லேன்புல் அப்படின்றவங்க இந்த மாதிரியான ஒரு கூற்றை வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான். இப்ப நீங்க இன்னும் அக்பர் பார்க்கணும், அவங்களோட பொருளாதார கொள்கை, மத கொள்கை, அடுத்து வந்து அவங்களுடைய கட்டிடக்கலை, ஓவியம், மீதி இருக்கிறத நீங்க படிச்சுக்கோங்க. அதுல இருக்கிறது தான் அப்படியே இருக்கும். ஓகேவா? அக்பர்ல நம்ம என்ன பார்ப்போம்? 2ஆம் பானிபட் போர் பார்ப்போமா? பைரம் கான் வந்து ஃபர்ஸ்ட் பாதுகாவலரா இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து சின்ன வயசா இருக்கும் போதே 14 வயசா இருக்கும் போதே ஹுமாயூனுடைய ஆட்சி வந்து இவர்கிட்ட வந்துரும். அக்பர் கிட்ட, அவங்க பையனா இருக்க அக்பர் கிட்ட. ஓகேவா? ஒரு பாலைவனத்துல அலைந்து திரிந்த போது அவங்க மனைவி வந்து எனக்கு ஆஹ் அதாவது ஒரு இது வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, பரவாயில்ல உங்க வயிற்றுல இருக்க பையன் வந்து எது கேட்டாலும் அது நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவன் நல்ல அரசனா வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ இவர் 14 வயசா இருக்கும் போது இவர்கிட்ட ஆட்சி பொறுப்பு வந்துருது. அப்படி வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சின்ன பையனா இருக்காரு, அவரால் ஆட்சி செய்ய முடியாதா, அதுக்கு ஒரு பாதுகாவல் என்ன போடுறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா பைரம் கான். இவர் வந்து இப்ப நான் சொன்ன இல்லையா, முஸ்லீம்ல 2 பிரிவு இருப்பாங்க. ஒண்ணு சன்னி முஸ்லீம், இன்னொன்னு ஷியா முஸ்லீம். இவங்க 2 பேருமே அக்பர், பைரம் கான் 2 பேருமே வேற வேற மாதிரி இருப்பாங்களா. சோ இதுக்கப்புறம் பாருங்க,
இரண்டாம் பானிபட் போர் நடக்குது. இதுல வந்து ஹெமு தான் படைத்தளபதியா இருப்பாங்களா. இந்த ஹெமு வந்து அக்பர் வெர்சஸ் ஹெமு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல அக்பர் வந்து வின் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் பாருங்க, குவாலியரை கைப்பற்றிருப்பாரு. 56 நவம்பர் மாசம் வந்து ஹெமு இரண்டாம் பானிபட் போர்ல வந்து சந்திக்கிறாங்க. இதுல வந்து இவங்க வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்துட்டோமா. அக்பரும் பைரம் கானும். இந்த பைரம் கான் என்ன பண்றாருன்னா, அக்பர் வந்து சின்ன பையன் தானே, இனிமே நம்ம தான் எல்லாம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டே இருக்காரு. இது அக்பருக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து பிடிக்காம போயிருது. அப்ப என்ன பண்றாருன்னா, ஒரு மோதல் ஏற்படுது. இந்த பைரம் கானே இவருக்கு எதிராக கிளர்ச்சி வந்து பண்றாரு. சோ அப்ப என்ன பண்றாருன்னா, அக்பர் வந்து இல்லங்க, இதெல்லாம் செட் ஆகாது, நீங்க வந்து ஒண்ணு மெக்கா யாத்திரை போங்க, இல்லைன்னா நாடுகளை வந்து கைப்பற்ற போங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அப்ப பைரம் கானு சரி ஓகே நான் மெக்கா யாத்திரை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சோ அங்க போயிட்டு ஒரு ஆப்கானிய வீரரால் இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்லப்பட்டுருவாரு. யாரு? பைரம் கான். இது முடிஞ்சுதா? அடுத்து பாருங்க, அக்பரினுடைய படையெடுப்புகள் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் நிறைய இடத்த வந்து படையெடுத்து போயிருக்காரு. ஒருத்தவங்க வந்து அரசவையில் மன்சப்தாரா ஒருத்தவங்க இது பண்றாங்க, ஓகேவா. அடுத்து வந்து ராணி துர்கா தேவி நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து ராணா உதய் சிங் சித்தூர். இதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாத்தையும் இவங்க என்ன பண்றாங்கன்னா படையெடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாருங்க, ராஜா மான் சிங் பகவான் தாஸ் மேல வந்து குஜராத் மீது இவங்க செலுத்துறாங்க. அரசன் வந்து முசாஃபர் ஷாவிடமிருந்து 1773 குஜராத்தை வந்து கைப்பற்றினாரு. இந்த மாதிரி நிறைய இடங்களை இவர் கைப்பற்றிருக்காங்க. என்னென்னு நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. மான் சிங், பகவான் தாஸ் இவங்க எல்லாரும் உதவியோட அக்பர் காபூலை சேர்ந்த மிர்சா ஹக்கீமை வந்து தோற்கடிக்கிறாரு. இதுதான் அவருடைய படையெடுப்புகள். எங்கெங்கெல்லாம் படையெடுத்து போனாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. 600 அகமது நகர் சில பகுதிகளில் முகலாயர் படைகளின் கைவசமானது. 604 செப்டம்பர் மாதம் அக்டோபர் நோய்வாய்ப்பட்டு 1605 மாதம் 27 அக்டோபர் மாதம் 27ஆம் நாள் இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா இறந்துட்டாரு. ஓகேவா. 14 வயசுல வந்து 1605 1556 வருவாரு. 1605 தான் இறப்பாரு. ஓகேவா. அடுத்து ராஜபுத்திர கொள்கை அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெஸ்ஸியா வரி ராஜபுத்திர கொள்கைனா என்ன தெரியுமா? இப்ப வந்து ராஜபுத்திரர்கள் அப்படின்னா முன்னாடி வந்து அரசர்களா இருந்திருப்பாங்கல்ல, அவங்க பசங்க இவங்கெல்லாம் தான் ராஜபுத்திரர். இவங்க எல்லாம் இந்துக்களா இருந்திருப்பாங்க, இவங்க எல்லாம் முஸ்லிம்களா இருக்காங்க இல்லையா. இவங்களுக்கு எப்பவுமே ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்கும். இது நம்ம எப்படிதான் தீர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் யோசிப்பாரு. அப்ப இவர் ராஜபுத்திர கொள்கையில மாஸ்டர் பிளான் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம அவங்க வீட்டுல போய் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், பிளஸ் அவங்களுக்கு நம்ம ஆட்சியில உயர் பதவியை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பொண்ணு கொடுத்த இடத்துல போய் சண்டை போடுவாங்களா? போட மாட்டாங்கல்ல. அப்ப லைஃப் டைம் வந்து நமக்கு அவங்க விசுவாசமா தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு என்ன பண்றாரு, இவர் உண்மையுமே நல்லவர் தான். இப்போ இந்துக்கள் மேல இருந்து ஜெசியா வரிய ரத்து பண்றாரு. அதுக்கப்புறம் யாராவது புனித யாத்திரை போறாங்க அப்படின்னா, அந்த பத்ரிநாத் கேதார்நாத் எல்லாம் போவாங்கல்ல, அங்க இருக்கிற அதுக்குமே என்ன பண்ண நீங்க வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. சோ இதெல்லாம் டெல்லி சுல்தான்ஸ் பீரியட்ல போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து முகல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து ரத்து பண்றாங்க. யாரு? அக்பர் வந்து ரத்து பண்றாரு. இதுதான் இவருடைய ராஜபுத்திர கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. ராஜபுத்திர கொள்கைனா அவங்களோட பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிப்பாரு, இந்த ஜெசியா வரியை ரத்து பண்ணுவாரு, அடுத்து இந்த பயணம் போறாங்களா இந்த வரியை வந்து ரத்து பண்ணுவாரு. ஓகேவா. இதெல்லாம் வந்து பண்ணுவாங்களா. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜோதா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஜோதா அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இவங்க இவங்களை வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாவே சொல்றாங்க. அடுத்து வந்து என்னன்னா, ராஜா பகவான் தாஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட பொண்ணையுமே இவர் வந்து என்ன பண்றாருன்னா மணந்துக்கிறாரு. 2 கல்யாணம் வந்து பண்றாரு. அடுத்து வந்து என்னன்னாக்கா, ஆஹ் இந்த பகவான் தாஸ பகவான் தாஸோட பொண்ணு கல்யாணம் பண்றாங்களா, இந்த ராஜா மான் சிங் சொல்றாங்கல்ல, இவங்க இப்ப பகவான் தாஸும் நம்ம அவரோட ஆட்சியில பாத்துட்டு வந்தோம், மான் சிங்கும் அவரோட ஆட்சியில பாத்துட்டு வந்தோம். ஒரு வாட்டி வந்து ஆளுநரா வந்து பஞ்சாப் ஏதோ ஒரு ஊருக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க அப்படின்னு எல்லாம் பார்த்தோம்ல ராஜா மான் சிங்க. சோ இந்த 2 பேருமே இவங்க இந்த மான் சிங் யாருன்னா இவரோட மச்சான், பகவான் தாஸ்னா இவருடைய மாமனார். ஓகேவா. இவங்க எல்லாரையுமே இவங்களுடைய ஆட்சியிலேயே ஒரு பதவியை கொடுத்து வச்சுக்கிறாரு. சோ நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதியா இவங்க 2 பேரும் மாறுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ராஜபுத்திரர்களும் அப்புறம் அக்பரினுடைய அரசவையில ஒரு மரியாதையா ஒரு இடத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து யார் யார் இருக்காங்க பாருங்க. ராஜா தோடர்மால், அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து திவானா வந்து பதவி வகித்திருக்காரு. பீர் அக்பர் பீர்பால் இருக்காங்கல்ல, அந்த பீர்பால் வந்து இவருடைய விருப்பப்பட்ட ஒரு நண்பரா இருந்திருக்காரு. இவங்கெல்லாம் வந்து ஹிந்துக்களா இருந்தாலும் இவங்களுக்கு நல்ல ஒரு இடத்த வந்து கொடுத்திருக்காரு அப்படின்றத பாக்குறோம். அதுக்கப்புறம் 1798 அந்த மரணம் வரை தொடர்ந்து இவர் என்ன பண்றாருன்னா போரிட்டு இருக்காரு. ராணா பிரதாப் சிங் இதெல்லாம் வந்து அப்படியே பாருங்க. அப்புறம் ஹெலிகாட் போர் அப்படின்னு சொல்லிட்டு 1776 வந்து பாத்திருப்போம்ல, ராணா பிரதாப் சிங் கூட தான் இது அந்த போர் வந்து போட்டிருப்பாரு. சோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பதேப்பூர் சிக்ரின்னு ஒரு புதிய தலைநகரை அக்பர் வந்து உருவாக்குறாரு. அடுத்து வந்து மசூதிகள் வந்து புலந்தர் வாசா. இது வந்து எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கோன்னா, பதேப்பூர் சிக்ரியில புலந்தர் வாசா அப்படின்ற இடத்துல இப்ரத் கானா அப்படின்ற ஒரு இது வந்து உருவாக்குவாரு. ஓகேவா.
இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னலாம் உருவாக்குனாரு அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. மன்சுப்தாரி முறை அப்படின்னா நினைச்சுக்கோங்களேன், ஒரு குதிரையை வந்து வளர்க்கறது இதுதான். ஓகேவா? இதை வந்து ரெண்டா வந்து சொல்லுவாங்க. என்னென்ன பாருங்க. சாட் ஜாட்டு சாவார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஜாட்னா என்ன அப்படின்னா அங்க அவங்க வச்சிருக்க வீரர்களோட எண்ணிக்கை. சாவர் அப்படின்னா என்னன்னா அவங்க வச்சிருக்க குதிரைகளோட எண்ணிக்கை. இதுதான். ஓகேவா? ஒருத்தவங்க கிட்ட 10ல இருந்து 10,000 வரைக்கும் குதிரைகள் வந்து இருந்திருக்கும். இந்த மன்சப்தாரா இருக்கிறது அவங்க ஒரு பெருமையா நினைக்கிறாங்க. ஓகேவா? இதுல என்னன்னா இவங்க வந்து பணமா தான் அந்த காசு வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மன்சப்தார்னா அக்பர் தான் ஸ்டார்ட் பண்றாரு. அப்படின்னா என்னன்னா குதிரைகளை பராமரிக்கிறது. சாட்டு சாவார்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. ஜாட் அப்படின்றது என்னன்னா ராணுவ வீரர்கள், சாவார் அப்படின்னா என்னன்னா குதிரைகளை வச்சிருக்காங்க. சோ இந்த எண்ணிக்கையை வச்சு அவங்க வந்து ரொம்ப பெருமை அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. அக்பரினுடைய மத கொள்கை எப்படி இருந்துச்சுன்னா இவர் வந்து வைதிக முஸ்லீமாகவும், இப்ப வைதிக முஸ்லீம் இவங்க வீட்டுல இருப்பாங்க, சன்னி முஸ்லீமும் இவங்க வீட்டுல இருப்பாங்க. இப்ப இது இல்லாம இவர் வந்து அரச குடும்பத்துல இந்துக்களை கல்யாணம் பண்ணிப்பாரு. இது எல்லாம் விட்டு அவர் வந்து ஒரு சூஃபி துறவியை தான் அதுதான் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அமைதி என்னும் தத்துவத்தை வந்து பரப்ப செய்யறாரு. சோ இப்பதான் நான் சொன்னேன் இபதத் கானா அப்படின்ற ஒண்ண வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஓகேவா? இபதத் கானா அப்படின்ற ஒரு கூட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. இந்து, கிறிஸ்டியன், ஜெராஸ்டியம், சமணர் எல்லாத்தையுமே வந்து இவங்க ஈக்குவலா வந்து பார்த்திருப்பாங்க அப்படின்றது சொல்லுவாங்க. 1852 இந்த டைம்ல அக்பர் என்ன பண்றாங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஆனா இவர் இறக்கும் போது இதுல அவ்வளோக்கா யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, தீன் இலாஹி அப்படின்ற ஒண்ணு வந்து ஆஹ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ற சொல் வந்து நேரடியாக பொருள் தெய்வீ அந்த தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு அதுதான். ஓகேவா? இவருக்கான அப்படின்றது ஒரு கூட்டம். இங்க வந்து எல்லாரும் உட்கார்ந்து பேசலாம். அடுத்து தீனிலாகி அப்படின்றது ஒரு மதம் மதம் இதுல எல்லாருமே ஒரே ஒரு தெய்வம் தான் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருப்பாங்க. தீனிலாகி, அடுத்து இபதத்கானா, இதெல்லாமே அதுக்கப்புறம் பதைக்கூர் சிக்ரி, அதுக்கப்புறம் அது புலந்தர் வாசா, இது எல்லாமே அக்பர் தான் பண்றாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இது ஒரு புதிய மதம்லாம் கிடையாது. ஆனா சூஃபி மரபின் ஒரு வழிமுறையாக இது வந்து கருதலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பாருங்க, நிறைய இத பத்தி தான் பேசியிருப்பாங்க. ஓகேவா? இப்ப என்னென்ன பார்த்தோம் அக்பர் பத்தி. இவர் வந்து ராஜபுத்திர கொள்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ராஜபுத்திர கொள்கை இப்ப வந்து பைரம் கான்ல இருந்து பாக்கலாம். பைரம் கான்னா என்னது? அவர் வந்து இவரோட பாதுகாவலர். ஒரு பீரியட்ல அவர் மேல இவருக்கு வெறுப்பு வருது. அப்ப என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேருக்கும் முரண்பாடு ஏற்பட்டதால் பைரம் கான் இவருக்கு ஏதாவது கிளர்ச்சி பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. சோ ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி வேண்டாம், நீங்க நாடை வந்து கைப்பற்ற போங்க, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்க, மெக்கா யாத்திரை போங்கன்னு சொல்லுவாங்க. சோ பைரம் கான் மெக்கா யாத்திரையை சூஸ் பண்றாரு. அங்க போயிட்டு இருக்கும் போதே ஒரு ஆப்கானிய வீரர்களால கொல்லப்படுறாரு. அடுத்தவங்க என்னது அக்பரினுடைய படையெடுப்பு நிறைய இடத்த படையெடுத்து கைப்பற்றாரு. ராஜபுத்திர கொள்கை அப்படின்னா ராஜபுத்திர அரசியர்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த அந்த ராஜபுத்திரர்கள் இருப்பாங்களே இளவரசர்கள் அவங்களுக்கு முக்கியமான பகுதிகளை வந்து பதவிகளை வந்து கொடுக்குறாரு இவருடைய ஆட்சியில. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க எப்பவுமே இவங்களுக்கு விசுவாசமாவே இருக்கிறாங்க அப்படின்றத இங்க பாக்குறோம். மன்சப்தாரி முறை அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணதே அக்பர் தான். இது என்ன அப்படின்னா சாட் சாவார்னு ரெண்டா இருக்கும். சாட் அப்படின்றது அவங்க ஒருத்தவங்க கீழே எத்தனை வீரர்கள் இருக்காங்க அப்படின்றதையும், சாவார் அப்படின்றது ஒருத்தவங்க கீழே எத்தனை குதிரைகள் இருக்குன்றதையும் சொல்லுவோம். 10ல இருந்து 10,000 வரைக்கும் ஒருத்தவங்க கீழே குதிரை வந்து இருக்கும் அப்படின்றத பாக்குறோம். மீதி கிட்ட ரீட் பண்ணுங்க. அக்பரினுடைய மத கொள்கை எப்படி இருக்கும்னா அவர் வந்து எல்லா மதத்தையும் ஈக்குவல் அப்படின்றத பேசுறாரு. சோ இதுக்குதான் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஆஹ் பதேப்பூர் சிக்ரி அப்படின்ற இடத்துல புலந்தர் வாசா அப்படின்ற நுழைவாயில இவருக்கான அப்படின்ற ஒரு இதை வந்து நிர்மாணிக்கிறாரு. இது என்ன அப்படின்னா எல்லாரும் கலந்து பேசுற ஒரு இடம். ஓகேவா? அதுக்கப்புறம் தீன் இலாஹி அப்படின்ற ஒரு கடவுள் கோட்பாட்டை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இவங்க வந்து சூஃபி மதத்துல இவருக்கு ரொம்ப பிடிக்குது, இதை பேஸ் பண்ணிதான் இது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். இதை வந்து எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க. இதுதான் அக்பரை பத்தி இவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து வந்து ஜஹாங்கீர் பாத்தீங்கன்னா இவர் வந்து இவருக்கு அவ்வளோக்கா வந்து எதுவுமே பிடிக்காது. எப்படின்னா இவர் வந்து கலை, கட்டிடக்கலை இந்த மாதிரி, அதாவது கலை கூட இல்ல, இந்த தோட்டம், அதுக்கப்புறம் வந்து இந்த பறவைகளை பத்தி இந்த மாதிரி வந்து இவருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. இப்போ இவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த அழைப்பு மணி, அதாவது இப்போ நீதிமணி இருக்குல்ல, பெல் அடிச்சா வந்து அப்ப எல்லாரும் போயிட்டு என்னாச்சு என்னாச்சு வந்து கேட்பாங்க அப்படின்ற மாதிரி அதை ஸ்டார்ட் பண்ணதே யாருன்னா இந்த ஜஹாங்கீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க வந்து நூர்ஜஹான் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த அவங்கதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்சியில வந்து ஒரு ரொம்ப அதிகாரம் வந்து செலுத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்படின்றதுலாம் பார்ப்போம். இதுக்கு நூர்ஜஹானுக்கு வந்து மெகர்னிசான்னு சொல்லுவாங்க, உலகின் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அர்த்தம். ஓகேவா? சோ இப்போ வந்து உம் ஜஹாங்கீர் வந்து இந்த மாதிரி இதுல இன்ட்ரெஸ்ட் போயிருச்சா, இவர் வந்து என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குர்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜகான் வந்து இருந்திருப்பாரு. இவரை வந்து ஆட்சிக்கு வர விடாம இந்த நூர்ஜஹானே வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சோ இப்ப இன்னொரு தாத்தோட பையன் தான் யாருன்னா நூர்ஜஹான், அதாவது இந்த ஷாஜகான். ஓகேவா? இந்த நூர்ஜஹான் வந்து ஆட்சி பொறுப்பேற்றுட்டு இருப்பாங்க. நூர்ஜஹானுடைய தம்பி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேவா? அந்த தம்பி பொண்ணு என்ன ஆகும்னா ஷாஜகானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த தம்பியோடைய இதுவால ஆஹ் ஜஹாங்கீருக்கு அப்புறமா ஷாஜகானுக்கு அவங்களுடைய மாமனார் வந்து என்ன பண்ணுவாருன்னா அரசனையும் வாங்கி கொடுப்பாரு. ஓகேவா? சப்போர்ட் பண்ணி வாங்கி தருவாரு.
அதுக்கப்புறம் ஷாஜகான் வந்துருவாரு. ஷாஜகான பொறுத்த வரைக்கும் இந்த ஜஹாங்கீர் இருக்காருல்ல, இவர் வந்து பெருசா எதுவும் பண்ண மாட்டாரு. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அடுத்து வந்து ஷாஜகான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு கட்டிடக்கலையில பெஸ்ட்டா இருப்பாரு. ஓகேவா? அந்த லால் கிலான்னு சொன்னோம் இல்லையா? அந்த இப்ப நம்ம இந்த செங்கோட்டை அதெல்லாம் வந்து கட்டினதே வந்து ஷாஜகான் பீரியட் தான். ஓகேவா? நிறைய இந்த மயிலாசனம் வந்தது. அந்த மாதிரி கட்டிடக்கலை ரிலேட்டடா எல்லாமே வந்து இவர் தான் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷாஜகானை பொறுத்த வரைக்கும் அதுதான். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனாலதான் மும்தாஜ்க்கு வந்து இவருக்கு அவ்வளவு பாசம்னு நினைக்கிறேன். மேபி இவரங்களாலதான் ஆட்சி வந்துச்சு அப்படின்றதுனால. அவுரங்கசீப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஆஹ் அவுரங்கசீப் வந்து ஷாஜகானை ஜெயில போட்டுட்டு தான் இவர் வந்து ஆட்சிக்கே வருவாரு. ஓகேவா? இவங்களுக்குமே பிரதர்ஸ் இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து கொன்னுடுவாரு. கொன்னுட்டு இவர் வந்து ஆட்சிக்கு வந்துருவாரு அவுரங்கசீப். இவரோட பேர் வந்து அவுரங்கசீப்போட பேர் வந்து ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. ஆலம்கீர். ஓகேவா? உலகை வெல்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த பேரோட இவரு அவுரங்கசீப் அப்படின்ற பேரோட அரியணை ஏறுவாரு. இவருமே கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல ஆட்சி பண்ணியிருப்பாரு. இவருக்கு என்னன்னா, நிறைய விஷயத்த வந்து இவரு கேன்சல் பண்ணுவாரு. ஆஹ் இப்ப மேல இருந்து காசு எல்லாம் கொட்டுவாங்க. அதெல்லாம் வந்து இனிமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இனிமே இந்த ஜிசியா வரிலாம் இருந்துச்சுல, அதெல்லாம் நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் வந்து இவரோட மதத்துல வந்து ரொம்ப மத கொள்கை அதிகமா இருந்தவர் வந்து இந்த அவுரங்கசீப். ஓகேவா? இதுதான் வந்து மத்தவங்களுக்கு ஒரு இதுவா இருந்துச்சு. சீக்கிய குருவான தேஜ் பகதூரை வந்து கொன்னுடுவாரு. சோ அது வந்து அவங்களுக்கு கிட்ட ஒரு கிளர்ச்சி வந்து ஏற்படுத்துறதுக்கு ஒரு இதுவா இருந்தது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. தாஜ்மஹாலோட இது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து கோல் கும்பாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவுமே இவங்களோட பீரியட்ல வந்து கட்டி இது பண்ணியிருப்பாங்க.